कृष्णा कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रिये। हरे कृष्णा। பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்னைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல 5ஆம் ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் பகவான் ரிஷபதேவருடைய உபதேசங்கள். இந்த அத்தியாயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த அத்தியாயத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள்லாம் அடிக்கடி ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய உபன்யாசங்கள்ல மேற்கோள் காண்பிப்பார். இந்த அத்தியாயத்தை பிரபுபாதர் ஒரு தனி புத்தகமாகவே போட்டிருக்கிறார், ஆத்ம யோகம் சொல்லி. அப்போ ரிஷபதேவருடைய போதனைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்பெல்லாம் மக்கள் தர்மத்திலிருந்து விலகுறாங்களோ அப்ப தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்காக பகவான் இந்த பூமியில வர. அது உயர்ந்த தர்மம்னா பக்தி தான். அந்த பக்தி தொண்டை ஸ்தாபனம் செய்யறதுக்காகவே பகவான் வர. அப்ப ரிஷபதேவருடைய உபதேசங்கள் நம்ம எல்லோருக்கும் பொருத்தமானது. எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா இடத்துக்கும் பொருத்தமானது, எல்லா நபர்களுக்கும் பொருத்தமானது. அது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ குறிப்பிட்ட மதத்துக்கோ குறிப்பிட்ட இனத்துக்கோ உரியது அல்ல. பகவானுடைய போதனைகள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ அல்லது ஒரு மதத்துக்கோ ஒரு இனத்துக்கோ உரியது அல்ல. ஏன்னா இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கு. மனதால வரக்கூடிய துன்பம், இயற்கையினால வரக்கூடிய துன்பம், உடலால வரக்கூடிய துன்பம், காமம், கோபம், பேராசை, பொறாமை, அகங்காரம், இதுல இருந்தெல்லாம் எப்படி விடுபடுறதுன்னு தான் பகவான் சொல்லித்தர. மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, அதை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும். அதனால இந்த போதனைகள் எல்லா காலத்துக்கும் எல்லா இடத்துக்கும் எல்லா நபர்களுக்கும் உரித்தானது. இங்க ரொம்ப அழகா ரிஷபதேவருடைய குணங்கள் வர்ணிக்கப்பட்டிருக்கு. 29, 30, 2 ஸ்லோகத்துல. ஆஃப்டர் அக்செப்டிங் த ஃபியூச்சர் ஆஃப் அவதூதர் அப்படின்னு சொன்னா அவங்க எல்லா நியமங்களுக்கும் அப்பாற்பட்டவங்க. அவங்க இந்த உடல் தளத்திலே கிடையாது. இந்த உடல் தளத்துக்கு அப்பாற்பட்டு ஆத்மாவில் நிலைத்திருப்பவங்க தன்னை உணர்ந்த ஆத்மாக்கு. அவங்க செயலை நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. அவதூதர்களை நம்ம பார்க்கறது ரொம்ப ரொம்ப அரிது. சாதுக்களை பார்க்கலாம் நம்ம. அப்படி சாதுக்களை பார்க்கும்போது உண்மையான சாதுக்களை பார்க்கறதே ரொம்ப அரிது. சாதுக்களை பார்க்கறது அரிது, உண்மையான சாதுக்களை பார்க்கறது ரொம்ப ரொம்ப அரிது. அந்த சாதுக்கள்ல அவதூதர்களை பார்க்கறது ரொம்ப ரொம்ப அரிது. அதனால அவதூதர்களுடைய செயலை நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நித்யானந்த பிரபு ஒரு அவதூதா. அவர் என்ன பண்றாருன்னு தெரியாது. அவர் எந்த நேரத்தில் என்ன செய்யறாரு. நித்யானந்த பிரபுவும் சரி, அவங்க சகாக்களும் சரி, ஷாரங்க முராரி, இந்த மாதிரி நிறைய பக்தர்கள்லாம் இருக்காங்க, ஆச்சாரியர்கள். அவங்க திடீர்னு கங்கையில குதிச்சு முதலை மேல சவாரி பண்ணுவாங்க. அந்த முதலையை சாட்டிங் பண்ண வைப்பாங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. பாருங்க, நம்ம மனிதர்களை ஜெபம் பண்ண வைக்கிறதே கஷ்டமா இருக்கு இல்லையா? மனிதர்களை ஜெபம் பண்ண சொன்னாலே எங்களுக்கு நேரம் இல்லை, எங்களுக்கு டைம் இல்லை, எங்களுக்கு வர முடியல, 1000 காரணம் சொல்றாங்க. ஆனா நித்யானந்த பிரபு அவங்க சகாக்களும், சைதன்ய மகாபிரபு அவங்க சகாக்களும் மிருகங்கள் கூட பாட வச்சாங்க. இப்போ நம்ம பாடணும் பரம கருணா சாங். இந்த பரம கருணா பாட்டுல லோச்சன் தாஸ் தாக்கூர் சொல்றாரு, பசு பாக்கி ஜுகாரே பாசன விதாரே சுனி ஜான்ற குண காட்டா. பசு பாக்கி ஜுகாரே. சைத்தன்ய மகாபிரபு ஜாரிகண்டா காட்டு வழியா போறார். சைத்தன்ய மகாபிரபு ஜாரிகண்டா காட்டு வழியா போகும்போது அங்க மிருகங்கள்லாம் இருக்கு காட்டுல. யானை, சிங்கம், வரிக்குதிரை, அப்புறம் சிறுத்தை, மயில், பாம்பு. இதுல பாத்தீங்கன்னா சில மிருகங்களுக்கும் ஒத்து வராது. இப்போ காட்டு எருமை, காட்டு பன்றி இதையெல்லாம் பார்த்தா என்ன பண்ணும், சிங்கம் போய் அடிச்சிடும் இல்லையா? அதுதான் இறை. சிங்கத்துக்கு உணவு வரிக்குதிரை, காட்டு எருமை, இதுதான் உணவு.
அப்போ சிங்கம் வருதுன்னா இந்த விலங்குகள்லாம் பயந்து ஓடும். மான் மான் மானு நிறைய மான்லாம் இருக்கு, புள்ளிமான், கவரிமான் இல்லையா? இந்த கொம்பு பெருசா இருக்கும் இந்த மான்களுக்கெல்லாம். இந்த மான்கள் வந்து சிங்கத்தை பார்த்தா பயந்து ஓடும். ஆனா சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தனம் பாடிட்டு வரும்போது இந்த சிங்கமும் மானும் கட்டி பிடிச்சிட்டுதான். சிங்கமும் மானும் கட்டி தழுவிட்டு அது கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. அவங்க எல்லாம் ஹரே கிருஷ்ணா முதல்ல சொல்றாங்க, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பாம்பும் மயிலும் கட்டி கட்டி தழுவின்றது, சிறுத்தையும் வரி குதிரையும் கட்டி தழுவிட்டு இருக்கு. அப்ப பாருங்க, சைத்தன்ய மகாபிரபு முன்னாடி அதுக்கு தேசம் பயம் எல்லாம் போயிடுச்சு. மகாபிரபுடைய கருணையினால மிருகங்களுக்குள்ள கூட தேசம் எல்லாம் போயிடுச்சு. தேசம், பயம், கோபம், பொறாமை, இது மிருகங்களுக்குள்ளே இருக்கு இல்லையா? அதனால மகாபிரபு பார்த்த உடனே மகாபிரபுடைய கருணையால இந்த மிருகங்கள்லாம் வந்து கீர்த்தனை பாடி நடனம் மாதிரி. அதனால நித்யானந்த பிரபு கருணை, நித்யானந்த பிரபு கருணையினால அவர் முதல்ல மேல போய் சவாரி பண்ணுவார். காட்டுல போகும்போது புலிவாலை பிடிச்சி இழுப்பாங்க. அவர் புலிவாலை பிடிச்சி இழுத்து அதை சாண்டிங் பண்ண சொல்லுவாங்க. ஆமா, புலி மேல ஏறி சவாரி பண்ணுவாங்க. அவங்க செயலை வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. நித்யானந்த பிரபுடைய செயலை வந்து யாராலும் புரிஞ்சிக்க முடியாது. பகவானுடைய செயல்களை வந்து மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளாலும் புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்றார் பகவத்கீதையில கிருஷ்ணா. நமே விதோ சுரகனா பிரபவம் ந மகர்ஷேக அகம் ஆதிரி தேவானா மகர்ஷி நாம் சர்வசக. அர்ஜுனா, எனது வைபவங்களை மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும் அறிய மாட்டார்கள். அதனால நித்யானந்த பிரபுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து சாதாரண மக்களால் புரிஞ்சுக்க முடியாது. அவருடைய கருணை வந்து எல்லாருக்கும் உண்டு, எல்லா ஜீவன்களுக்கும். மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, பாரபட்சமே இல்லாம, எப்படி மழை நீர் வந்து பாரபட்சம் பார்க்கறது இல்லை, சூரியன் பாரபட்சம் பார்க்கறது இல்லை, அந்த மாதிரி பகவானுடைய கருணையும் பாரபட்சம் மட்டும். காற்றுக்கும் பாரபட்சம் கிடையாது. அதே மாதிரிதான் பகவானுடைய கருணையை பாரபட்சமற்றது. நித்யானந்தனுடைய செயல்களை வந்து யாராலும் புரிஞ்சுக்க முடியாது. அவதூதா. அதே மாதிரிதான் இங்க ரிஷபதேவர் ஒரு அவதூதன். அவருடைய செயலை வந்து சாதாரண மக்களால் புரிஞ்சுக்க முடியல. ஆஃப்டர் அக்செப்டிங் த ஃபியூச்சர் ஆஃப் அவதூதா, எ கிரேட் சைக்கிளி பர்சன் வித்தவுட் மெட்டீரியல் கேர்ஸ். எந்த விதமான அந்த அந்த அவதூத நிலையில் இருக்கிறவங்களுக்கு பௌதிகமான எந்த ஒரு கேரும் கிடையாது. எதுவுமே கவலைப்பட வேண்டியதில்லை. எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பசி, ஏக்கம், தாகம், கவலை, இந்த உடல் சார்ந்த உணர்வுகளே இருக்காது. உடல் சார்ந்த சிந்தனையே இருக்காது. Lord Rishabhadeva passes through human society like blind, deaf and dumb man, an ideal stone, a ghost or a madman. Although people call him such a names, he remained silent and did not speak to anyone. பார்த்தீங்களா? சில நேரம் இதை நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்கு. இந்த ஜட உலகத்தில் செவிடனை மாதிரி குருடனை மாதிரி வாழ கற்றுக்கணும். ஆனால் அது அவ்வளோ ஈஸி இல்லை, அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. எந்த இடத்துல செவிட மாதிரி குருட மாதிரி இருக்கணும்னு சொன்னால், அந்த பௌதிக விஷயங்களை கேட்கறதுலையும் பார்க்கறதுலையும் இருக்கணும். இந்த பௌதிகமான விஷயங்களை கேட்கறதுல அது காதை கேட்கக்கூடாது, அதை பேசவும் கூடாது, அதை பார்க்கவும் கூடாது. புலன் சார்ந்த விஷயங்கள், புலன் சார்ந்த விஷயங்களை நம்ம கேட்கவும் கூடாது, பார்க்கவும் கூடாது, பேசவும் கூடாது. அதுதான் ஒரு சாதுவுக்கு ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இந்த ஜட உலக விஷயத்துல நம்ம செவிடங்க மாதிரி, குருடன் மாதிரி, ஊமை மாதிரி இருக்கணும். அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம இன்னும் இந்த உடல் தளத்துல தான் இருக்கோம். அதனால என்னை யாராவது ஏதாவது சொன்னு கோபம் வந்துடுது இல்லையா? ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, என்ன உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னா நம்ம சண்டைக்கு போயிடுவோம். யாரை பார்த்து அறிவு இல்லைன்னு சொல்றேன்? ஆனா ரிஷபதேவரை பார்த்து இது ஒரு பைத்தியம், இது ஒரு முட்டாளு, இது ஒரு பேய், இது ஒரு பைத்தியக்கார. பாருங்க, ரிஷபதேவரை பார்த்து சொல்றாங்க இது ஒரு கல்லு, ஒரு ஜந்து, இது ஒரு ஜந்து, இது ஒரு பைத்தியம். இப்படிலாம் சொன்னாலும், அப்படிலாம் மக்கள் அவரை கூப்பிட்டாலும் அவர் என்ன பண்றாராம்? அமைதியா அதை கடந்து போறார். சரி, நம்மளே திட்டலாம் எல்லாரும் இல்லையா? நீ என்ன ஜடம் மாதிரி இருக்க, உனக்கு அறிவு இல்லையா, நீ என்ன பைத்தியக்காரனா? சிரிச்சுக்கிட்டே போகணும். எப்போ கோபம் வருது, எப்போ எனக்கு கோபம் வருதுன்னா, நான் இந்த உடல் நினைக்கும் போது எனக்கு கோபம் வருது. இப்போ என்னை பார்த்து ஏய் நாயே
அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா நான் ஏன் ரியாக்ட் பண்ணும்? அப்படி நான் ரியாக்ட் பண்ணால் அவர் சொன்ன வார்த்தை உண்மையாயிடும். என்ன நீ நாயின்னு சொல்ற அப்படின்னு. நானே நாய் கிடையாது. அப்படி என்ன சொன்னா என்ன நாய் என்ன சொன்ன என்ன பேய்ன்னு சொன்ன என்ன? ஏன்னா நானே இந்த உடம்பு கிடையாது. ஐ எம் நாட் திஸ் பாடி, ஐ எம் ஸ்பிரிட் சோல். நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா. அப்ப இந்த உடலை பார்த்து ஒருத்தர் இவனுக்கு மூக்கு கோணையா இருக்கு, இவன் நடை சரியில்லை, இவன் ஆளு சரியில்லைன்னு சொன்னா இந்த உடலை பார்த்தா கமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நான் எதுக்கு ரியாக்ட் பண்ணணும்? ஆனா பாருங்க, நம்ம இன்னும் இந்த பக்குவமான நிலைக்கு வராதனால உடனே ரியாக்ட் பண்ணிடுவோம். என்ன பார்த்தோம் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? சண்டைக்கு போயிடும். நான் நாயினா நீ பேய் இல்லையா, சண்டைக்கு போயிடும். ஏன் இது நடக்குதுன்னா இதுதான் காரணம். அந்த ரஜகுணம் தமோ குணம் என்ன பண்ணுது, நம்மளை கட்டுண்ட வாழ்க்கையிலே வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இது உடனே வரக்கூடியது இல்லை. இன்னைக்கு தூங்கி நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே அப்படி நான் தூய பக்தர் ஆயிட முடியாது. பட் கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னு சொன்னா ரிஷபதேவர் மாதிரி தான் நம்ம பின்னாடி படிப்போம். ஜடபரதரும் ஒரு பேரு ஜடபரத், ஒரு ஜடம் மாதிரி இருந்தார் ரிஷபதேவருடைய பையன். பாருங்க, அப்பா கிட்ட இருக்கிற குணம் எல்லாம் அந்த பையன் இருக்கு. அவர் ஜடபரத், ஒரு ஜடம் மாதிரி வாழ்றார். அவரை குண்டன்னு சொல்லுவாங்க, பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க, முட்டாள்னு சொல்லுவாங்க, சிரிச்சுட்டே போவார். ஸோ இந்த நிலை பக்தியில பக்குவமானதான் ஏற்படும். அப்போ நம்ம நிறைய தடவை படிக்கிறோம், நிறைய தடவை கேட்கிறோம். நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, நான் ஆன்மீகமானவன், நான் நித்தியமானவன், நான் அழிவற்றவன், இதெல்லாம் படிக்கிறோம் கேட்கிறோம். ஆனா நடைமுறையில வரும்போது மறந்துடுறோம். ஜெய் ஸ்ரீ ராதா கிருஷ்ண கன்யா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் வரும்போது அங்க வீக் ஆயிடும். தியரிட்டிக்கல் நாலேஜ் இருக்கு, ஜெய் ஸ்ரீ ஜெகநாத் சுவாமிக்கு தியரிட்டிக்கல் நாலேஜ் இருக்கு இல்லையா, அது எல்லாம் இஸ்கான்ல ஒரு குழந்தை கூட கேட்டா சொல்லுவோம், நீ யாருமா? நான் அந்த உடல் எல்லாம் ஆத்மான்னு சொல்லுவோம். தியரிட்டிக்கல் வி ஆர், அந்த சாஸ்திர ஞானத்துல இஸ்கான் பக்தர்கள் யாருமே அடிச்சுக்க முடியாது. ஏன்னா பிரபுபாத் அவ்வளவு விஷயம் கொடுத்துருக்காரு. சாஸ்திர ஞானத்துல ஒரு பக்தனை யாராலும் வெல்ல முடியாது. அது இஸ்கான்ல புதுசா வந்தவனாலும் சரி, அவர் சின்ன குழந்தைந்து வயசானவர், யார்கிட்ட வேணா நீங்க பேசுங்க, அவங்கள அப்படியே புட்டு வைப்பாங்க. ஆத்மானா என்ன, உடல்னா என்ன, கிருஷ்ணர் யாரு, வெரி குட். ஆனா பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ல மாட்டிக்குவோம். நடைமுறையில வரும்போது என்ன நான் சர்வீஸ்க்கு வந்த அந்த பக்தர் எப்படி நான் அப்படி சொல்லலாம், நான் சேவை பண்ண தானே வந்தேன் அப்படின்னு சண்டைக்கு போயிடுவோம். கடைசியில் என்ன வச்சாங்க, நான்கிற அகங்காரம் மேல வந்துச்சு. படிச்சிருக்கோம், எல்லாம் படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம், ஆனா செயல்பாட்டுல வரும்போது மாட்டிக்கிறோம். அதுதான் நம்மளுடைய பிரச்சனை. பட் ஆனா தொடர்ந்து இந்த பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ல பண்ணணும். ஞான விஞ்ஞான சகிதம், ஞானம் மட்டும் போதாது, விஞ்ஞான சகிதம் நடைமுறை அனுபவம் வேணும். படித்தால் மட்டும் போதாது, நடைமுறை அனுபவம் வேணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க எர்ணிகசிபு எடுத்துக்கோங்க. நீங்க பாகவதம் 7th கேண்டோல பாத்தீங்கன்னா எர்ணிகசிபு ஆத்ம ஞானத்தை பத்தி சொல்றாரு. நீங்க பாகவதம் 7th கேண்டோல பாகவதம் ஸ்ரீமத் பாகவதம் 7ஆம் ஸ்கந்தத்துல அடுத்த நரசிம்ம சதுர்தசி வரப்போகுது. எப்படி நம்ம பாகவதம் படிச்சுட்டு இருப்போம், கதையெல்லாம் கேட்போம். அதுல பாத்தீங்கன்னா எர்ணிகசிபு ஆத்ம ஞானத்தை பத்தி சொல்றாரு. எப்போன்னா எரண்யாக்ஷன் இறந்து போயிட்டார். எரண்யாக்ஷன் பகவான் வராக அவதாரம் பண்ணி எரண்யாக்ஷனை வதம் பண்ணிட்டார். அப்ப எரண்யாக்ஷனுடைய உறவினர்கள்லாம் அந்த பாடி வச்சு அழுதுட்டு இருக்காங்க. அப்ப எர்ணிகசிபு அங்க வராரு. அவர் சொல்றாரு, இது யூஸ்லெஸ், ஏன் தேவையில்லாம் வளரீங்க, ஆத்மாவுக்கு பிறப்பு கிடையாது. பகவத்கீதை 2ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணர் என்னென்ன சொன்னார், அதில் எர்ணிகசிபு சொல்றாரு, ஆத்மா நித்தியமானது, அது இறைவனுடைய சிறிய அம்சம், இறைவன் இருக்காருன்னு ஒத்துக்கிறார். எர்ணிகசிபு கடவுளை ஒத்துக்கிறார், கடவுள் இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு இருக்கிற அசுரர்கள் மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு நிறைய அசுரர்கள், முட்டாள்கள் கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா எர்ணிகசிபு தெரியும் கடவுள் இருக்காரு. ஆனா அந்த கடவுள் மேல எர்ணிகசிபுக்கு பொறாமை. அவரை எதிர்க்கணும், நான் கடவுளை எதிர்க்கணும், இல்ல நானே கடவுளாகணும், என்னோட சிறந்த கடவுள் இல்லை நான் நிரூபிக்கணும். அப்போ கடவுளோட போட்டி போட நினைக்கிறார் எர்ணிகசிபு. கடவுள் இல்லைன்னு சொல்லல. எந்த இடத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய புராணங்கள்ல எர்ணிகசிபுவோ ராவணனோ அல்லது கம்சனோ கடவுள் இல்லைன்னு சொன்னதில்லை. ஆனா கடவுளை எதிர்த்தாங்க. ஏன்னா கடவுளுக்கு கீழ்ப்படிய மறுக்கிறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். எர்ணிகசிபுக்கு அவ்வளோ ஆத்ம ஞானத்தை சொல்றாரு. ஆத்மா நித்தியமானது, அழிவற்றது, உடல் அழியக்கூடியது, இது பஞ்சபூதத்தால் ஆனது, இந்த உடலுக்காக அழுது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் உபகதைகள்லாம் சொல்றாரு.
ஒரு நாள்ல உசினாரான்னு ஒரு ராஜா இருந்தாரு. அந்த உசினாரா நாட்டுல அந்த ராஜா வந்து ஒரு நாள் இறந்து போனாரு. அவங்க மனைவியெல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்து யமராஜா வந்து ஒரு குழந்தை ரூபத்துல வந்தாரு. அவர் வந்து ஆத்ம ஞானத்தை பேசினாரு. அப்பதான் அந்த ராணிகளுக்கு எல்லாம் புரிஞ்சுது. இப்படின்னு ஆத்ம விஞ்ஞானத்தை சொல்றாரு ஹிரண்யகசிபு. இன்னைக்கு இருக்கிற அசுரர்கள் மாதிரி ஹிரண்யகசிபு முட்டாள் கிடையாது. ஹிரண்யகசிபு நோஸ் சாஸ்திரா. அவருக்கு தெரியுது, ஆத்மா பத்தி தெரியுது, பரமாத்மா பத்தி தெரியுது. ஆனா ஹிரண்யகசிபுடைய பிரச்சனை என்ன? பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் தான் பிரச்சனை. ஹிரண்யகசிபு சொல்றாரு, இதெல்லாம் சொல்லிட்டு எல்லாரையும் சமாதானப்படுத்தினார். அந்த சாவு வீட்டுல, அந்த இறந்து போன இடத்துல எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டார். ஆத்மா இருக்கு, கவலைப்படாதீங்க, இந்த பாடி தான் போயிடுச்சுன்னு. இதெல்லாம் சொல்லிட்டு என் தம்பியை கொன்ன அந்த விஷ்ணுவை நான் பழி வாங்குவேன். இதுதான் அறியாமை. இதுதான் பொய் அகங்காரம். அறியாமைங்கிறதோட பொய் அகங்காரம். ஹிரண்யகசிபுக்கு என்ன பொய் அகங்காரம்? அந்த விஷ்ணு வந்து ஒரு காட்டு பன்றியோட வடிவுல வந்து என் தம்பியை கொண்டுட்டார், அதனால நான் அந்த விஷ்ணுவை பழி வாங்குவேன் சபதம் போடுறேன், உறுதி எடுக்கிறேன். அதனால இப்போ இங்க பாயிண்ட் என்னன்னு சொன்னா, நாமளும் ஆத்மாவை பற்றி படிக்கிறோம், கேட்கிறோம், ஆனா நடைமுறையில வரும்போது மாட்டிக்கிறோம். பிரபு நான் வந்து நல்லா தான் பிரபு சேவை பண்ணிட்டு இருந்தேன், அந்த பிரபு ஏன் பிரபு என்னை டார்ச்சர் பண்றாரு, என்னால தாங்க முடியல பிரபு, அந்த மாதாஜி என்னை சர்வீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அங்க இன்னும் நான் ஆத்மாவை ரியலைஸ் பண்ணல. ஸோ கிருஷ்ணா வந்து எனக்கு சில பரீட்சை வைக்கிறார் இல்லையா? இவர் வந்து படிச்சது ஒழுங்கா படிச்சிருக்காரா, ரியலைஸ் பண்ணியிருக்காரா? கிருஷ்ணா வந்து பரீட்சை பண்ணி பார்க்கிறாரா, இந்த பக்தர் எவ்வளவு பக்குவமா இருக்காரு. அப்போ நான் இந்த உடலெல்லாம் ஆத்மாங்கிறது வந்து நடைமுறையில பயிற்சி பண்ணும்போது அதற்கான சவால்கள் வரும், சேலஞ்சஸ் வரும். சிலர் யாராவது வந்து நம்மளை தொந்தரவு பண்ணலாம், நம்ம சேவையை தொந்தரவு பண்ணலாம், நம்மளை தரக்குறைவா பேசலாம், அவமானப்படுத்தலாம். ஆத்மாவுக்கு ஏது மான அவமானம்? ததா மான அவமானையோ. ஆத்மாவுக்கு மான அவமானமே கிடையாது. எப்ப மான அவமானம் வந்துருது? நான் இந்த உடல் நினைக்கும் போது மான அவமானம் வந்துடுது. இப்ப பாருங்க, இந்த ரிஷபதேவருக்கு இதெல்லாம் பண்ணா கூட அவர் இதுல பாதிப்படையவே இல்லை. ரிஷபதேவர், ஜடபரதர், அவதூத பிராமணா, நிறைய ஸ்டோரி இருக்கு பாகவதத்தில். பிரகலாத் மகாராஜ். ஸோ இவங்களெல்லாம் பைத்தியம், முட்டாள்னு சொன்னாங்க. சைத்தன்ய மகாபிரபுவே கூட அவர் காசியில கீர்த்தனம் பாடி போகும்போது அவரை பார்த்து எல்லாம் பரிகாசம் பண்ணாங்க. சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள். 500 வருஷத்துக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு வந்து வாரணாசியில, காசியில கீர்த்தனம் பாடிட்டு போகும்போது அங்க இருந்த மாயாவாதிகள்லாம், இந்த இவர் என்ன மாதிரி சன்னியாசி, குழந்தை மாதிரி ரோட்ல பாடிட்டு ஆடிட்டு போறாரு, என்ன முட்டாளா இருப்பாரோ, உட்காந்து வேதாந்தம் படிக்காம ரோட்ல பாடிட்டு ஆடிட்டு சின்ன பிள்ளை மாதிரி போயிட்டு இருக்காரு அப்படின்னு சைதன்ய மகாபிரபு கேலி பண்ணாங்க. மகாபிரபு பாருங்க கோவப்படல. மகாபிரபு மாறாக என்ன சொல்றாரு? பிரகாசானந்த சரஸ்வதி, அந்த பிரகாசானந்த சரஸ்வதி வாரணாசியில் 60,000 சீடர்களோட ஒரு பெரும் மாயாவாதி சன்னியாசியா இருக்கார், கிரேட் மாயாவாதி. அவர் கேட்கிறாரு மகாபிரபுட்ட, ஓ சன்னியாசி, நீ எந்த மடத்துல சன்னியாசம் வாங்கின, உன் சன்னியாச குரு யாரு, நீ இவ்வளவு அழகா இருக்கியே, இளம் சன்னியாசியா இருக்க, ரோட்ல போய் பாடிட்டு ஆடிட்டு போறிய, நீ வேதாந்தம் படிக்க வேண்டாமான்னு. அப்போ மகாபிரபு சொல்றாரு பாருங்க, நான் ஒரு முட்டாள்னு சொன்னார். மகாபிரபு என்ன சொன்னாரு? என் குருநாதர் என்னை கூப்பிட்டு ஒரு முட்டாள்னு சொன்னாரு, உனக்கு வேதாந்தம் படிச்சா புரியாது, நீ வந்து ஹரிநாமத்தை சொல்லுன்னு. அப்புறம் இந்த ஹரிநாமத்தை என்கிட்ட கொடுத்தாரு. நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அன்னையிலேருந்து என் கண்ணுல இருந்து கண்ணீர் தாரதாரியா வழுது. என் கண்கள்ல கண்ணீர் தாரதாரியா வழிஞ்சுது. உடலெல்லாம் மயிர் கூத்துட்டுது, நான் தழுதழுத்தது. சில நேரம் சிரிக்கிறேன், சில நேரம் அழுறேன், சில நேரம் தரையில உருண்டு பிறல்றேன். நான் என் குருநாதர்கிட்ட ஓடினேன். குரு மகாராஜ் எனக்கு எந்த மாதிரி மந்திரம் கொடுத்தீங்க, எனக்கு வந்து என்னை கட்டுப்படுத்திக்க முடியல. அப்ப என் குரு மகாராஜ் சொன்னார், திஸ் வெரி குட், இது நல்ல சகுனம், நல்ல அடையாளம்னு சொன்னார். அந்த மாதிரி மகாபிரபு சொல்றாரு, தன்னை முட்டாள்னு சொல்லிக்கிறார். நம்ம சொல்லுவோமா சபையில போயிட்டு நான் ஒரு முட்டாளுங்கன்னு சொல்லுவோமா? யாருமே சொல்ல மாட்டாங்க. முட்டாள் கூட தன்னை அறிவாளியா தான் காமிச்சுக்கிறார் இல்லையா?
பக்தர்கள் சங்கத்துல வந்துட்டு எல்லா பக்தர் முன்னாடியும், பிரபு நான் ஒரு முட்டாள் பிரபு, நான் ஒரு வீணா போனவன், எனக்கு அறிவே கிடையாது அப்படிலாம் சொல்லிக்குமா? எப்படியாவது எனக்கு அறிவு இருக்கிற மாதிரி காமிச்சுக்குவோம், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்குவோம். இதுதான் நம்ம வந்து நம்முடைய நேச்சரை மறைக்க பார்ப்போம். இல்லைன்னா கூட அறிவு இல்லைன்னா கூட அறிவாளி மாதிரி காமிச்சு. அதனாலதான் கிருஷ்ணர் அர்ஜுன்கிட்ட சொன்னாரு, நீ புத்திசாலி மாதிரி பேசினா நீ ஒரு முட்டாள்னு சொல்ல இல்லையா? ஆன்மீக குருட்ட போன உடனே குரு தன் சீடனை வந்து முட்டாள்னு சொன்னார். அசோஷான அன்னசோஷத்வம் பிரஜாவாதாம்ச பாஷசே கதாசுன கதாசும் நானுசோ சந்தி பண்டிதா. அர்ஜுனா, நான் என்னமோ உன்னை பெரிய பண்டிதன் நினைச்சேன், நீ ரொம்ப பெரிய பண்டிதன் மாதிரி தான் பேசினேன், ஆனா நீ ஒரு முட்டாள்னு சொன்னார். அறிஞர்கள் வாழ்பவருக்கோ மாண்டவருக்கோ வருந்துறது இல்லை. அப்ப நீ ஏன் இந்த உடலை நினைச்சு அழுதுட்டு இருக்க? ஏன் இந்த உடலுக்காக கவலைப்படுற? இந்த உடலுக்காக கவலைப்படுறவங்க முட்டாள். அதே மாதிரி இந்த உடல் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது நடந்தா அதுக்காக வருத்தப்படுறதோ கவலைப்படுறதோ அது வந்து ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மாவுக்கான அடையாளம் அல்ல. ஸோ இந்த விஷயங்களை வந்து நம்ம பயிற்சி பண்ண ஆரம்பிக்கணும். படிப்படியா பக்தியில பக்குவம் ஆகணும்னு சொன்னா இந்த ரஜோகுணம் தமோ குணத்துக்கு மேல வரணும். இந்த ரஜோகுணம் தமோ குணம் தான் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, நம்ம உடலோடு அடையாளப்படுத்திக்கிட்டு என்ன திட்டாங்க, என்ன திட்டினா கவலை, என்ன புகழ்ந்தா சந்தோஷம், நான் விரும்பினது கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலன்னா வருத்தம். அப்ப இந்த ரட்டிப்பு தன்மை இருக்கு இல்லையா, இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி மான அவமானம் புகழ்ச்சி இகழ்ச்சி, இதெல்லாம் இந்த உடல் சார்ந்தனால வருது. நம்ம வந்து உடலோட அடையாளம். இன்னும் பாருங்க, நமக்கு இந்த உடல் மேல உள்ள பற்றுதல் இருக்கு இல்லையா, அது எவ்வளவு தூரம் படிச்சாலும் கேட்டாலும் போக மாட்டேங்குது. ஏன்னா பிராக்டிக்கலா நம்ம அப்ளை பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். அதை வந்து இந்த ரஜோகுணம் தமகுணம் ஏற்க மறுக்குது, அந்த பொய்யங்காரம் தடுக்குது. இந்த பொய்யங்காரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு நமக்குள்ள. இந்த பொய்யங்காரம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால என்ன பண்றோம்னா, நமக்கு பிடிச்ச விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கிறோம், பிடிக்காத விஷயங்கள் சண்டை போடுறோம். இது பிடிச்சிருக்குன்னா உடனே எடுத்துக்கிறோம், அது எனக்கு சாதகமா இருந்தா எடுத்துக்கிறோம், சாதகம் இல்லையா உடனே சண்டை போடுறோம். அது எப்படி என்னுடைய சர்வீஸ் நீங்க அவங்களுக்கு கொடுக்கலாம், சண்டைக்கு போயிடுவோம். அது எப்படி இப்படி பண்ணலாம், அது எப்படி அப்படி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ரஜஸ்தமஸ்னால வர்றது. இந்த ரிஷபதேவர் வந்து இதெல்லாம் கடந்த நிலையில் இருந்தார். நித்யானந்த பூர்வம் இது கடந்த நிலையில் இருந்தார். அதனால இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இந்த நிலை வந்து நம்மளால யூகிச்சு கூட பார்க்க முடியாது. யோசிச்சு பாருங்க, தெருவில் நடந்து போகும்போது அந்த மழை காலத்துல நம்ம நடந்து போனா திடீர்னு வண்டி எல்லாம் போகும்போது சேர்த்து எடுத்து மேலே அடிச்சிருவாங்க, உடனே திட்டுவாங்களா, அறிவு இல்லையாடா எப்படிடா போறாங்க, மேலே பூரா சேர்த்து அடிச்சு விட்டாங்க. ரிஷபதேவர் மேல குப்பையே கொட்டினாங்க, எச்சு துப்புனாங்க, மலை ஜலம் அவர் மேல கழிச்சு விட்டாங்க, கெட்ட வார்த்தையில பேசினாங்க. அப்போ ஒரு ஜடம் மாதிரி இருந்தாதான் இங்க ரியாக்ட் பண்ணாம இருக்க முடியும். ஒரு ஜடம் மாதிரி இருக்கணும். பாருங்க, பிரபுபாதா வந்து அமெரிக்கா போனப்போ பௌரின்னு ஒரு இடத்துல இருந்தார். அந்த பௌரியில வந்து எந்த ஒரு சாதுக்களும் போய் இருக்க முடியாது, அவ்வளவு மோசமான இடம். பௌரி அமெரிக்கால, அமெரிக்கா போயிருந்தார் இல்லையா, அமெரிக்கால பௌரின்னு இந்த லீலாமிருதத்துல இருக்கு. பௌரிங்கிற இடத்துல குடிச்சிட்டு ரோட்ல படுத்திருப்பாங்க. அப்புறம் அங்கேயே தகாத வேலைகள்லாம் செய்வாங்க, மாமிச பட்சணங்கள்லாம் போட்டிருப்பாங்க. அங்க ஒரு சாது அந்த இடத்துக்கு அந்த தெருவுக்குள்ளேயே போக முடியாது. அப்பேற்பட்ட மோசமான பிரபுபாது போயிருந்தார். அவர் வந்து அங்க போய் ஆரம்பத்துல சமைக்கிறதுக்கான தேவையான பொருளை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளதான் அசைவ உணவெல்லாம் இருக்கும், அதுல ஓரமா இவருடைய ஜாமான் வச்சிருந்தார். அப்ப எவ்வளவு பொறுமையும் சகிப்புத்தன்மை இருந்தா இதெல்லாம் கடந்து வர முடியும். குளிரை பொறுத்துக்கணும், அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்துக்கணும், அங்க இருக்கிற மனுஷங்களை பொறுத்துக்கணும். ரொம்ப ரொம்ப பொறுமையும் சகிப்புத்தன்மை இருந்தாலும் இது நடக்கும். இந்த டேவிட்னு ஒரு பையனுக்கு பிரபுபா பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார், ஒரு ஹிப்பி, ரொம்ப நம்பிக்கையா இருந்தார், அவன் டிவோட்டி ஆயிடுவான்னு. திடீர்னு ஒரு நாள் இந்த எல்எஸ்டி போட்டுட்டு கத்தி எடுத்து பிரபுபா உன்னை குத்திடுவேன் அப்படின்னு ஓடி வந்தான். பிரபுபா ரூமை விட்டே வெளியே ஓடி வந்துட்டார். பாருங்க, எப்பேற்பட்ட ஆட்களுக்கெல்லாம் ப்ரீச் பண்ணியிருக்காரு. நம்ம கோயிலை தேடி வர்றவங்கெல்லாம் பெரும்பாலும் ரொம்ப புண்ணிய ஆத்மாக்கள் தான் கோயிலுக்கு வரும். நம்ம ப்ரீச் பண்றதெல்லாம் வந்து கொஞ்சம் புண்ணிய ஆத்மாக்கள் கோயிலுக்கு வர்றவங்க, நம்ம ஏதாவது கடவுளை பத்தி சொன்னா கேட்டுக்க தயாரா இருக்கிறவங்க.
பிரபுபாதர் போய் சொன்னவங்க இதுக்கு எதுக்குன்னு சம்மந்தமே இல்லாதவங்க, காட்டு மிராட்டி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தவங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு மத்தியில் போய் ப்ரீச் பண்ணியிருக்காரு. அதான் பிரபுபாதர் சொல்லுவாரு, நித்யானந்த பிரபு பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு ஜகாய் மதையா தான் இருந்தாங்க. பிரபுபாதர் பிரச்சாரம் பண்ணும்போது உலகெல்லாம் ஜகாய் மதையா இருந்தாங்க. எவ்வளவு பெரிய டாஸ்க் பாருங்க பிரபுபாதர் கொடுத்திருக்காரு பகவான் இல்லையா? நித்யானந்த பிரபுவாது ஒரு ஜகாய் மதையை விடுவிச்சார். பிரபுபாதர் உலகெல்லாம் போய் எங்கெல்லாம் ஜகாய் மதம் இருக்கோ தேடி போய் விடுவிச்சார். அப்ப எவ்வளவு பொறுமை இருக்கணும், எவ்வளவு சகிப்புத்தன்மை இருக்கணும், எவ்வளவு கருணை இருக்கணும், இதெல்லாம் இல்லைன்னா பண்ண முடியாது. ஸோ அதனால சில நேரம் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. யாரை கிரிட்டிசைஸ் பண்ணாம இருந்திருக்காங்க? பிரபுபாதரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க, குறை சொல்லியிருக்காங்க. பக்தி சித்தாந்த மகாராஜரை குறை சொல்லியிருக்காங்க, ராமானுஜ ஆச்சாரியரை குறை சொல்லியிருக்காங்க, சைத்தன்ய மகாபிரபு குறை சொல்லியிருக்காங்க. யாரை இங்க குறை சொல்லாம விட்டுருக்காங்க? இந்த உலகத்துல யாராவது யாரையாவது குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணிட்டே இருந்தோம்னு சொன்னா நம்மளுடைய ஆன்மீக பாதையில் நம்ம இன்னும் முன்னேறலன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, அடிக்கடி இந்த உதாரணம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் கிளாஸ்ல எல்லாம். ஒருத்தர் என்ன பண்ணானா, கழுதையை கூட்டின்னு போறான். கூட அவன் மனைவி கழுதை, இந்த பக்கம் கழுதை, இந்த பக்கம் மனைவியும் போயிட்டு இருக்கான். எதிர்த்த மாதிரி ஒருத்தன் வந்தான். ஏய், அறிவு இருக்காடா உனக்கு? கழுதையை சும்மா கூட்டிட்டு போறே, நீ மேல உட்காந்து போக வேண்டியதானேன்னா. சரி, என்ன பண்ணான், கழுதை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான். கழுதை மேலே ஏறி உட்காந்து போயிட்டு இருக்கும் போது எதுக்கால் இன்னொருத்த வந்தான். ஏன்டா அறிவு இருக்கா உனக்கு? நீ கழுதை மேல உட்காந்துருக்க, பெண்டாட்டியை நடத்தி கூட்டிட்டு போறேன்னா. என்ன பண்ணா, இவன் கழுதை விட்டு இறக்கிட்டு பெண்டாட்டியை கழுதை மேல உட்கார வச்சுட்டு கழுதையில கூட்டிட்டு போனான். இன்னொருத்த எதுக்கு மாதிரி வந்தான். ஏன்டா அறிவு இருக்கா? 2 பேரும் கழுதையில போக வேண்டியதானேன்னா. சரி, இதுவும் நல்ல ஐடியான்னு சொல்லி இவனும் கழுதை மேல உட்காந்துட்டான், பெண்டாட்டியும் கழுதை மேல உட்கார வச்சுக்கிட்டான். இன்னும் கொஞ்சம் தூரம் போறான். ஒருத்த வந்து, அறிவு இருக்கா? 2 பேரும் கழுதை மேல உட்காந்துருக்கீங்கன்னா. கழுதையை சும்மா கூட்டிட்டு போனாலும் திட்டுறான், இவன் கழுதை மேல ஏறி உட்கார்ந்தாலும் திட்டுறான், பெண்டாட்டியை கழுதை மேல உட்கார வச்சாலும் திட்டுறான், 2 பேரும் சேர்ந்து போனாலும் திட்டுறான். இந்த மாதிரிதான் உலகம். இந்த உலகத்துல யாராவது ஏதாவது கமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீ ஏன் இப்படி பண்ண, நீ ஏன் அப்படி பண்ண, நீ இப்படி பண்ணிருக்கலாமே, நீ அப்படி பண்ணிருக்கலாமே, ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தா வாழ்க்கை ஃபுல்லா ரியாக்ட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். அதனால இந்த ஜட உலகத்துல மக்கள் பெரும்பாலும் குற்றம் காண்றதும் குறை கண்டுபிடிக்கிறதும் தான் இருக்கு. இந்த பெரும்பாலும் ஈவன் பக்தர்கள் மத்தியில கூட குற்றம் காண்பது, குறை கண்டுபிடிக்க, அவரே இப்படி பண்ணாரு, அந்த பக்தர் இப்படி பண்ணாரு, அவர் அப்படி பண்ணாரு. நோ. ஸோ நம்ம வந்து சத்சங்கத்துல வரும்போது எந்த நல்ல விஷயம் எடுத்துக்கிறோம், எது நமக்கு ஆன்மீக முன்னேற்றம் தரக்கூடியது, அதை எடுத்துக்கணும். நம்ம மற்றவங்க யாரும் பரிகாசம் பண்ணக்கூடாது, நம்மளை யாராவது பரிகாசம் பண்ணா ரியாக்ட் பண்ணவும் கூடாது. அதான் சைத்தன்ய மகாபிரபு அமானீனா மானதேன் திரிநாதபி சுனிச்சன தரோரிவ சகிஷ்ணுனா அமானீனா மானதேன கீர்த்தனிய சதாஹரி. மரத்தை விட பொறுமையாக, மரத்து மேல ஏறுவாங்க, கிளைய ஒடிப்பாங்க, பழங்களை பறிப்பாங்க, இலைகளை பறிப்பாங்க, என்ன பண்ணாலும் மழை வெயில் குளிர் என்னன்னாலும் அந்த மரம் பொறுத்துக்கிட்டு இருக்கு. புல்லு மேல ஏறி மிதிப்பாங்க, நடப்பாங்க, வாகனங்களை ஓட்டுவாங்க, பிச்சு பிச்சு போடுவாங்க, பார்க்கில் உட்காந்துட்டு புல்லெல்லாம் பிச்சு பிச்சு போடுவாங்க. என்ன பண்ணாலும் புல்லு வந்து பணிவாரு. அப்ப மகாபுரு சொல்றாரு, மரத்துக்கிட்ட இருந்து பொறுமையை கத்துக்கணும், புல்லுட்டு இருந்து பணிவை கத்துக்கணும். எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், நான் மரியாதை எதிர்பார்க்க கூடாது. நம்ம எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், ஆனா நம்ம மரியாதை எதிர்பார்க்க கூடாது. நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல இருப்போம். எல்லாரும் என்ன மதிக்கணும், நான் யாருக்கும் மரியாதை கொடுக்கணும். அமானினாமானதேன்னு எல்லோருக்கும் மரியாதை கொடுத்துட்டு எந்த மரியாதையும் எதிர்பார்க்காதவங்களால மட்டும்தான் தொடர்ந்து ஹரிநாமத்தை சொல்ல முடியும். கீர்த்தனிய சதாஹரி. எப்ப தொடர்ந்து ஹரிநாமத்தை சொல்ல முடியும்? மரத்தை விட பொறுமையா, புல்லை விட பணிவா, எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், நான் எந்த மரியாதை எதிர்பார்க்க கூடாது. இந்த ஸ்லோகத்தை எப்படி எடுத்து அப்படி ஆபரணமா கழுத்துல மாட்டிக்கணும்னு சொல்றாரு சைத்தன்ய மகாபிரபு. ஒரு பக்தர் வந்து இந்த ஸ்லோகத்தை ஆபரணமா அணிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. அவ்வளவு முக்கியம். ஏன்னா பணிவான பக்தர்கள் தான் பகவானை கவர முடியும். பணிவில்லாத பக்தர்களால பகவானை கவர முடியாது. ஒரு நாள் ஜெகநாத பூரிக்கு ஒரு பெரிய செல்வந்தர் வந்தார். ஜெகத் சேட்னு சொல்லி ஒரு பெரிய செல்வந்தர். அவர் வந்து இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இந்த லீலை. ஜெகநாத் பூரியில் நடந்த உண்மையாக நடந்த ஒரு லீலை. அது சும்மா கதையெல்லாம் விடலை, உண்மையில் நடந்தது. அவர் என்ன பண்ண, ஒரு பெரிய செல்வந்தர். அவர் ஜெகநாத் பூரிக்கு வந்தார். ஜெகநாத் தரிசனம் பண்ணிட்டு ஒரு 1000 ரூபா பணம். அந்த காலத்தில் 1000 ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட்டு.
1 அணா 2 அணா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி 1000 ரூபாங்கிறது அந்த காலத்து ஒரு பெரிய தொகை. இன்னைக்கு உள்ள கணக்கு படி பார்த்தா லட்சக்கணக்காக வரும். அந்த 1000 ரூபாய் பணத்தை கொடுத்து இன்னைக்கே நீங்க செலவு பண்ணுன்னு சொன்னாராம். அந்த பாண்டாட்டுக்கு இன்னைக்கு கொடுத்தா அதெல்லாம் ஒரு நிமிஷத்துல போயிடும். 1000 ரூபாயில இன்னைக்கு ஒரு பெரிய விஷயமே. ஆனா அந்த காலத்துல ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபாங்கிறது ஒரு பெரிய தொகை. அது லட்சங்களுக்கு சமம். அதை கொடுத்து இன்னைக்கே நீ ஜெகநாதருக்கு இது செலவு பண்ணணும்னு சொன்னாராம். இப்போ பாண்டா சொல்றாரு, ஐயா இந்த 1000 ரூபாய் ஒரே நாள் செலவு பண்ண முடியாது, நீங்க டொனேஷன் கொடுத்துட்டு போங்க, நாங்க கொஞ்சம் கொஞ்சமா இது பகவானுடைய சேவையில் பயன்படுத்திக்கிறோம். என்ன பண்றோம், இந்த 1000 ரூபாய் தொகையை கொஞ்சம் கொஞ்சமா பகவானுக்கு சேவை போகா பண்றதுக்கு, பிரசாதம் தயாரிக்கிறதுக்கு, பிரசாத விநியோகம் பண்றதுக்கு, இது மாதிரி பல சேவைகள் இருக்கு, இதில் நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். அதெல்லாம் முடியாது, இன்னைக்கே செலவு பண்ணி ஆகணும். இந்த 1000 ரூபாய ஒரு பாரு எவ்வளவு அகங்காரம். டொனேஷன் கொடுத்து கண்டிஷன் போடுற, பணம் நன்கொடை கொடுத்துட்டு கண்டிஷன் போடுற, கட்டளை போடுறார், இன்னைக்கே நீ பண்ணி ஆகணும். இந்த பூஜாரிகள்லாம் என்னடா செய்யறது, ஒரு பெரிய செல்வந்தர் நன்கொடை கொடுத்துருக்கிறாரு, ஆனா அந்த பணத்தை முழுவதும் இன்னைக்கே செலவு பண்ணுங்கிறாரு, எப்படி பண்ண முடியும்? போய் ஜெகநாத்தை பிரார்த்தனை பண்றாங்க இந்த பூஜாரிகள்லாம், ஜெகநாத்தை பிரார்த்தனை பண்றாரு. அப்போ ஜெகநாத் சொல்றாராம், ஜெகநாத் பேசுறாரு இந்த பாண்டா கிட்ட, தலைமை பூஜாரிகிட்ட, அவர்கிட்ட சொல்லுங்க அந்த 1000 ரூபாய் அவர் கையிலே கொடுங்க. இந்த யானையோட தலை மேல ஒரு கருப்பு கலர் ஒரு முடி இருக்கு, ஒரு முத்து இருக்கும், அது ரொம்ப ரேர் தான். எல்லா யானையோட தலை மேலேயும் ஒரு முத்து இருக்காது, ஒரு கருப்பு கலர்ல ஒரு முத்து மாதிரி இருக்கும். அந்த யானை முத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லுங்க, அதுல பான் பண்ணி தர சொல்லுங்க, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ஜெகநாத் சொல்றாரு. இவர் ஊரெல்லாம் போய் தேடுறாரு, 1000 ரூபாய் பணம் எடுத்துட்டு போய் ஊரெல்லாம் தேடுறாரு, யானைக்கு எங்கெல்லாம் யானை இருக்கோ யானைகிட்ட போய் அந்த யானை தலையில முத்து இருக்குதா அப்படின்னு தேடுறாரு. கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா அது ரொம்ப அபூர்வமாக தான் இருக்கு, எல்லா யானைக்கும் வராது, எல்லா யானைகிட்டையும் கிடைக்காது, ரொம்ப அபூர்வம். இவர் ஊரெல்லாம் சுத்திட்டு வந்துட்டு அப்பதான் புரிஞ்சுதா இருக்கு, நான் யார் ஜெகநாதர் கட்டளை இடுறதுக்கு அப்படின்னு. அப்போ அகங்காரத்தோடு கர்வத்தோடையும் பக்தி செஞ்சு சேவை பண்ணா அந்த சேவையை பகவான் ஏத்துக்க மாட்டேன். பணிவோட பக்தி பண்ணி சேவை பண்ணாதான் பகவான் ஏத்துக்குவார். பணிவும் பக்தியும் இருந்துச்சுன்னு சொன்னா ஜெகநாதன் சேவை ஏத்துக்குவார். நிறைய லீலைகளுக்கு புரியல. அங்க தாசியா பௌரின்னு ஒரு பக்தர் இருந்தார், தாசியா பௌரி. அவர் என்ன பண்ணாரு, அவர் ஒரு ரொம்ப எளிமையான பக்தர், ரொம்ப பணிவானவர். ஜெகநாதர்கிட்ட நண்பர் மாதிரி அவங்க. ஜெகநாதரும் அந்த தாசியா பௌரி 2 பேரும் நண்பர்கள் மாதிரி. இந்த தாசியா பௌரி என்ன பண்ணாரு, ஒரு நாள் கூட நிறைய மாம்பழம் எடுத்துட்டு வந்தார். கூட நிறைய மாம்பழம் எடுத்துட்டு வந்தோடனே, கோயில் முன்னாடி வந்தோடனே இந்த பூஜாரிகள்லாம் வந்தாங்க, பாண்டாக்கள்லாம். தாசியா பௌரி அந்த மாம்பழத்தை கொண்டா, நான் போய் நிவேதனம் பண்றேன். ஒரு பூஜாரி வந்தார், இன்னொரு இல்ல நான் பண்றேன், என்கிட்ட கூட எல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க, நான் பண்ணுவேன் நீ பண்ணுவேன், நான் தான் ஆல்டருக்குள்ள போவேன். தாசியா பௌரி சொல்ற, நீங்க யாருமே பண்ண வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன்னு. நீ எப்படா பண்ணுவேன், நீ ஆல்டருக்குள்ளே, நீ கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போக முடியாது, நீ ஆல்டருக்குள்ளேயே போக முடியாது, நீ நீ ஒன்றும் பாண்டா கிடையாது, நீ ஒன்றும் பூஜாரி கிடையாது, நீ ஒன்றும் பிராமணன் கிடையாது, நீ கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போக முடியாது, அப்புறம் எப்படி நீ நிவேதனம் பண்ணுவ, நாங்க தான் பண்ணுவோம் அப்படின்னு இந்த பிராமணா ஒருத்தர் சொல்றாங்க. நீங்க யாருமே தேவையில்லை, நான் பண்ணிக்கிறேன், எப்படா பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே தாசியா பௌரி என்ன பண்ணாரு, அந்த கூடையிலிருந்து 2 மாம்பழத்தை எடுத்து அந்த சுதர்சன் சக்கரம் காமிச்சார். அங்க நீலாச்சல சக்கரம், நீலா சக்கரம், சுதர்சன் சக்கரா. அந்த நீலா சக்கரத்தை தரிசனம் பண்றது, பகவானை தரிசனம் பண்றது வேற வேற இல்லை. நீலாச்சல் இருக்கக்கூடிய நீலா சக்கரா, சுதர்சன் சக்கரா. இவர் என்ன பண்ணா, 2 மாம்பழம் எடுத்து அந்த சுதர்சன் காமிட்டி, ஜெகநாதா இந்த மாம்பழத்தை ஏற்றுக்கோ அப்படின்னு டக்குன்னு மறைஞ்சு போச்சு. திரும்பி 2 மாம்பழம் எடுத்தார், ஜெகநாதா இதை எடுத்துக்கோனா டக்குன்னு மறைஞ்சு போச்சு. இப்படி கூடையில் உள்ள மாம்பழம் எல்லாம் காலி ஆயிடுச்சு. பாத்தீங்களா, இந்த பிராமணருக்கு நம்பிக்கை இல்லை. அதப்பறா ஏதோ மாயவத்தை பண்ற நீ, மாயாஜாலக்காரா, மாம்பழத்தை எடுத்து காணாம பண்ணிட்ட, என்ன மேஜிஷியனா இருப்ப போல இருக்கு நீ, இதப்பறா ஜெகநாதர் சாப்பிடுவாரு, நம்பிக்கை இல்லைன்னா நீ உள்ள போய் பாருங்க, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ உள்ள போய் பாருங்க. பிராமணர்கள்லாம் உள்ள போய் பார்த்தா ஜெகநாத் ஆல்டர் ஃபுல்லா அந்த மாம்பழத்தோடைய கொட்டையும் தொப்பையுமா கிடக்கு, அவர் வாயெல்லாம் மாம்பழம் சாப்பிட்டு. ஸோ அன்போட கொடுத்தா, பக்தியோடு கொடுத்தா பகவான் ஏற்றுக்குவாரு. அகங்காரம் கர்வம் கொண்டிருந்தா அந்த பக்தருடைய சேவை பகவானுக்கு தேவையில்லை.
எந்த பக்தனுடைய சேவை பகவானுக்கு தேவை? பணிவும் அன்பும் இருக்கிற பக்தனுடைய சேவை தான், எளிமையும் இருக்கிற பக்தனுடைய சேவை தான் பகவானுக்கு தேவை. இந்த கர்வம் ஆணவம் இருக்கிற பக்தனுடைய சேவை பகவானுக்கு தேவையில்லை, ஏற்றுக்கவே மாட்டார். இன்னொரு நாள் என்ன பண்ணாரு, தாசியா பௌரி அவரோட விவசாயி, அவர் நிலத்துல வேலை பண்றாரு. அப்ப அந்த கிராமத்திலிருந்து ஒருத்தர் என்ன பண்ணார், ஜெகநாத் பூரிக்கு போறார். அப்ப சொன்னாரு, நீங்க பூரி போறீங்க, நான் 2 இளநீ கொடுக்குறேன், நீ ஜெகநாதுக்கு ஆஃபர் பண்ணுங்க, கொண்டே கொடுத்துருங்கன்னாரு. சரின்னாரு. ஆனா என்னன்னா அவர் சொல்றாரு, நீங்க பாண்டாட்டெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை, அந்த கருட ஸ்தம்பத்துக்கிட்ட நின்றுட்டு, அங்க பூரி டெம்பிள் போயிருக்கீங்க இல்லையா, பூரி கோயிலில் வந்து ஜெகநாதர் உள்ள ஆல்டரில் கர்ப்ப கிரகத்துக்குள்ள இருப்பாரு. அதுக்கு முன்னாடி ஒரு மண்டபம் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு மண்டபம் இருக்கும், அங்கதான் கருட ஸ்தம்பம் இருக்கும். அந்த கருட ஸ்தம்பத்துக்கும் ஜெகநாடைய ஆல்டருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50-60 அடி வரும் டிஸ்டன்ஸ். ரெண்டு சொன்னாரு, நீங்க கருட ஸ்தம்பத்துக்கிட்ட நின்னுக்கங்க, இந்த 2 இளநீ கையில தூக்கிங்க. ஓ ஜெகநாதா, தாசியா பௌரி உன் பக்தன் நண்பன் வந்து இந்த இளநீ கொடுத்துருக்காருன்னு சொல்லி ஜெகநாத் கை நீட்டி வாங்கிக்குவாருங்க. இவருக்கு நம்பிக்கையே இல்லை. என்னது, என்ன விளையாடுறியா, என்ன முட்டாள் நடிச்சியா, நீ இளநீ கொண்டு போக சொல்லுவியா, அங்க போய் நின்னுக்கணுமா, அந்த இளநீ கையில தூக்கி இந்த மாதிரி ஜெகநாதா உன் நண்பன் பக்தன் தாசியா பௌரி இந்த இளநீ கொடுத்துருக்காரு ஒரு கை நீட்டி வாங்கி வரான், நான் நம்ப மாட்டேன். சரி, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா விட்டுடு, நீ இளநீ திரும்ப கொண்டு வந்து, நீ போய் சொல்லு, பகவான் ஏத்துட்டா ஏத்துக்கிட்டோம், உனக்கு நம்பிக்கை இல்லை ஏத்துட்டா பாரு, இல்லை திரும்ப கொண்டு வந்துருந்தார். ஏன்னா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு. அவருக்கு என்ன ஆச்சுன்னா, இன்னும் இந்த பக்தர் இவ்வளோ உறுதியா சொல்றாரு, சரி என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு என்ன பண்ணாரு, 2 இளநீ எடுத்துட்டு வந்தேன். 2 இளநீ எடுத்துட்டு வந்துட்டு அந்த தாசியா பௌரி சொன்ன மாதிரியே அந்த கருட ஸ்தம்பத்துக்கு நின்றுட்டு சொல்றாரு, ஜெகநாதா உன் பக்தனும் நண்பனுமா இருக்கக்கூடிய தாசியா பௌரி இந்த இளநீ கொடுத்துக்காரு, வாங்கிக்கணும். ஜெகநாதர் அப்படி கை நீட்டி வாங்கிட்டார், படிச்சுக்கிட்டார் அந்த இளநீ. பாருங்க, எவ்வளவு அன்பும் பக்தியும் இருந்தா பகவான் அதை விரும்பி ஏற்றுக்குவார். அதுதான் சேவை மனப்பான்மை, அன்பு, பக்தி, எளிமை. ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா, நம்ம பக்தி செய்ய செய்ய இந்த பொய் அகங்காரம் தடுக்கும். இதை வளர விடாம நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கான பெரும் தடையை தான் இந்த பொய் அகங்காரம், கர்வம், நான் இந்த உடல்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிறது, தேவையில்லாத விஷயங்களுக்கு கோவப்படுறது, தேவையில்லாத விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்றது, இதெல்லாம் வந்து நம்ம கிருஷ்ண உணர்வை பாதிக்கக்கூடியது. அதனால நம்ம ரிஷபதேவர் அளவுக்கோ ஜடபரதர் அளவுக்கோ இருக்க முடியாது. அட்லீஸ்ட் நம்ம வந்து சில விஷயங்கள் அப்படியே மௌனமா அமைதியா இருந்து, சரி பகவான் ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்றாரு. சில நேரம் பக்தர்கள் வாழ்க்கையில் நிறைய சோதனைகள்லாம் வரும். நாம விலகி இருந்தாலும் வினை நம்ம தேடி வரும். ஏன்னா நம்ம ஜட உலகத்துல தான் இருக்கும். நம்ம ஜட உலகத்துல இருக்கிறதுனால நம்ம ஏன்டா நம்ம பாட்டுக்கு ஹரே கிருஷ்ணா ஜபிச்சுட்டு இருக்கலான்னு பார்த்தா பிரச்சனைகள் நம்ம தேடி வரும். ஏன்னா ஆல்ரெடி நான் ஜட உலகத்துல வந்துட்டேன். நான் வந்து பிரச்சனையே இல்லாம சேவை பண்ணணும்னு சொன்னா கோலோகதாவத்துல தான் இருக்கு. எனக்கு வந்து பிரச்சனை வரக்கூடாது, துன்பம் வரக்கூடாது, மனதால துன்பம் வரக்கூடாதுன்னா நான் கோலோகதாவத்துட்டு வந்திருக்கவே கூடாது, நான் இந்த ஜட உடலை எடுத்திருக்கவே கூடாது இல்லையா? அப்போ இங்க வீழ்ந்தாச்சு, ஜட உடலை எடுத்துட்டாச்சு. அப்போ இதையெல்லாம் பொறுத்துக்க தான் வேணும். அதான் தாம் திதி சக்ஷபாரதான்னு சொன்னார். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா சீதோஷ்ண சுகதுக்கதா ஆகமா பாயினோ அனித்யா தாம் திதி சக்ஷபாரதா. எப்படி வந்து இன்னைக்கு வெயிலா இருக்கே, வெயிலா இருந்தா எப்படி வெளியில போறது நினைக்கிறது இல்லை, எல்லாரும் வெளியில போயிட்டு தான் இருக்காங்க. மழையா இருக்கே, அதையும் பொறுத்துக்கிறாங்க. அப்போ சீதோஷ்ணத்தினால வரக்கூடிய சுக துக்கத்தை எப்படி நம்ம பொறுத்துக்கிறோமோ அந்த மாதிரி வாழ்க்கையில வரும், சுகங்களும் வரும், துக்கங்களும் வரும். இதையெல்லாம் கடந்து போகணும், அதுக்கு வந்து நம்ம பயிற்சி எடுத்துக்கணும். எப்படி பயிற்சி எடுத்துக்கணும்? இந்த படிக்கிற விஷயங்களும் கேட்குற விஷயங்களும் நடைமுறையில மெல்ல மெல்ல நம்ம அப்ளை பண்ணணும். சம்டைம் தோத்து போவோம், ஏன்னா நம்ம பயிற்சி பண்ற பக்தர் தானே. நம்ம நினைச்சிட்டு இருப்போம், நம்ம நினைக்கலாம் சரி ஓகே நான் நாளையிலேருந்து யார்ட்டையும் கோவப்பட மாட்டேன். ஒரு ஏகாதசி வந்தது, இந்த ஏகாதசி நான் ஒரு உறுதி எடுத்துக்கிறேன், நான் யார்ட்டையும் கோவப்பட மாட்டேன். அன்னைக்கு சாயந்தரமே யாராவது கோவப்பட வைப்பாங்க. அது ஜெகநாத் அடிச்சு வைப்பார், இவனை பரீட்சை பண்ணலாம். ஏன்னா பரீட்சை இல்லாம எப்படி பாஸ் ஆகுது? இந்த பக்தர் பக்தியில பக்குவம் ஆயிட்டாரா ஆகலன்னு எப்படி தெரியும் இல்லையா? இப்போ குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போறாங்க, பரீட்சையே வைக்கல,
பரீட்சையே வைக்காத ஸ்கூல்ல போய் குழந்தைகளை சேர்ப்பாங்களா? ஏன்னா ஒழுங்கா படிச்சாலே தெரியாது. இல்லை நான் ஒரு ஸ்கூலில் சேர்த்து என் குழந்தைகளுக்கு பரீட்சையை வைக்கிறது இல்லைன்னா அந்த ஸ்கூலுக்கு நான் எந்த ஸ்கூல் எந்த பேரண்ட்டும் அந்த ஸ்கூலில் சேர்க்க மாட்டேன். பரீட்சையே இல்லையா? அதான் ஃபைனல் டெஸ்ட் இருக்குல்ல, டெஸ்ட் இல்லாமல் கிடையாது, அது பரவாயில்ல. பட் டெஸ்ட் உண்டு, டெஃபினட்டாக டெஸ்ட் உண்டு. என்னைக்கு டெஸ்ட் பண்ணாரு, பையனை தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு, பிரகலாதா நீ ஸ்கூலில் என்ன படிச்ச இல்லையா பாருங்க. டெஸ்ட் இன்னைக்கு மட்டும் இல்லை, படைப்பின் ஆரம்பத்துலேருந்தே இருக்கு. பிரகலாதர் மடியில் உட்கார வச்சுட்டு என்னைக்கு கேட்குறாரு, நீ ஸ்கூல்லேயே படித்த பெஸ்ட்டு பாடம் என்ன, சிறந்த பாடம் என்னன்னு கேட்டேன். பரீட்சை வச்சாரு பையனுக்கு இல்லையா? அதில் பிரகலாத் மகாராஜ் பாஸ் ஆகிட்டார். அவர் சொன்ன நாரத முனிவர் சொல்லி கொடுத்தது சொல்கிறார், இந்த சண்டா அமர்கா சொல்லி கொடுத்தது சொல்லலை. இந்த சண்டா அமர்கா 2 பேரும் அவருடைய குருக்குள் வாத்தியார் பௌதிக கல்வி சொல்லி கொடுத்தார். எப்படி புகழ் சம்பாதிக்கிறது, எப்படி எண்ணெய் கஷ்யப் மாதிரி ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றது, இந்த குழந்தைய எப்படி ஒரு அசுர குழந்தைய உருவாக்குறது. அசுர குழந்தைய உருவாக்குறதா பௌதிக கல்வி. தெய்வீகமான குழந்தைகளை உருவாக்குவது ஆன்மீக கல்வி. இன்னைக்கே பெரும்பாலும் மக்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை குறையுது, பக்தி இல்லைன்னா இந்த அசுர கல்வினால தான். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குருகுலத்துல ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், அப்ப என்னாச்சு, தெய்வீகமான குணம் இருந்தது. அட்லீஸ்ட் வீட்டிலேயாவது சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. தாத்தா பாட்டியெல்லாம் குழந்தைகளை உட்கார வச்சு ராமாயண கதை. இன்னைக்கு யார் சொல்லி தராங்க? தாத்தா பாட்டிக்கே தெரியல ராமாயணம் என்ன, மகாபாரதம் என்ன. போயிடுச்சு, 3-4 தலைமுறை விட்டாச்சு. இன்னைக்கு பூரா பௌதிக கல்வி தான். பௌதிக கல்வி பூரா படிச்சு எல்லாரும் அகங்காரத்துலையும் கர்வத்திலையும் சுத்திக்கிட்டு இருக்காங்க, தலை குப்புற நடந்துகிட்டு இருக்காங்க. யாருமே நேராக நடக்கல, எல்லாம் தலை குப்புற நடக்கிறாங்க. ஃபுல்லா கர்வம், ஆணவம், அகங்காரம். நீங்க பாருங்க, ரோட்ல யாராவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போவாங்களா? ஏய் என்ன நீ முன்னாடி இப்படி வண்டி விடுற? பட் ஆனால் ஒரு விஷயம் இங்கே நான் நோட் பண்ணேன், நேற்று கூட பிரபுட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன். இங்கே இந்தியாவிலலாம் வந்தீங்கன்னா நீங்கள் நடந்து போய் முன்னாடி கார் வந்துச்சுன்னா அவன் பாட்டுக்கு போவான், இவன் நடந்து போனா என்ன நின்று போகட்டுமே. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, யாரும் நடந்து போனால் நம்ம கிராஸ் பண்ணி ஒரு கார் வருது நின்று அவன் சொல்கிறான், அவன் கார் நிறுத்திட்டு நீ போன்னு சொல்கிறான் இல்லையா? அவங்க காரை நிறுத்திட்டு நீங்கள் போங்க, நம்ம போனதுக்கு அப்புறம் தான் அவன் போகிறான். ஸோ இந்த மாதிரி சில இடங்கள்ல பாருங்க சில குணங்கள் இருக்கு. சில இடங்கள்ல பாருங்க சண்டைக்கு போயிடுவான். நான் நடந்து வந்துருக்கேன், என் கார்ல போனவன் கண்ணு தெரியாதவனுக்கு சண்டைக்கு போயிடுவான். நீ கார்ல போற கண்ணு தெரியாதவனுக்கு நின்று போக மாட்டியா அப்படின்னு சண்டைக்கு போயிடுவான். இங்க பாருங்க ஹார்னே அடிக்க மாட்டாங்க. இந்தியாவில் எதுக்கு ஹார்ன் அடிக்கிறதே தெரியும், ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருப்பான். ரோட்ல யாரும் இல்லைனாலும் ஹார்ன் அடிச்சுட்டு இருப்பான். ஆமா ஆமா, காடிலேயே ஹார்ன் அடிக்கிறது போட்டிருக்கு. யாருமே இல்லைனாலும் ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பான். அவன் மைண்ட்ல அப்படியே ஆயிடுச்சு, அந்த ரஜஸ் அப்படியே ரஜோகுணம் அப்படியே. ஆமா, இந்த மாதிரி பொறுமையே கிடையாது மக்களுக்கு, பொறுமையே கிடையாது. நின்று போகணும், அமைதியா போகணும், ஒண்ணு எல்லாம் ரஜஸ் தமஸ் தான். சிட்டி லைஃப்னாலே ரஜோகுணம் தமோ குணம் இல்லையா? பஸ்ல எல்லாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போனா போறதுக்கு மாட்டேன், சண்டை போட்டுக்குவான். திடீர்னு கண்ட்ராக்டர் கூட சண்டை போடுவான், டிரைவர் கூட சண்டை போடுவான், பக்கத்துல கூட சண்டை போடுவான், சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். கலிகோட்டாலே சண்டை சச்சரவு நிறைந்ததுதான். நிறைய பார்க்கலாம் நீங்க இந்தியாவில் வந்தா. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்போது ஈகோ. ஒரு பஸ் நிற்கும், இன்னொரு பஸ் வந்துருச்சு, இவன் டைமுக்கு எடுக்கலாம், வந்து சண்டை போடுறான். நீ ஏன்டா வண்டி நிறுத்திட்டு இருக்க, என் நேரம் ஆயிடுச்சு, அவனை சண்டை போட்டுருவான். காரணம் இல்லாம ஒரு சின்ன விஷயம் தான் இருக்கும், இவன் வண்டி எடுத்துட்டு போயிருக்கலாம், ஒரு சின்ன விஷயம் தான், அது கைகளை அடிதடி வரைக்கும் ஆயிடும், அடிதடி வரைக்கும் போயிடும். அப்புறம் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிடுவான். டிரைவர் அடிச்சிட்டாங்க, கண்ட்ராக்டர் அடிச்சிட்டாங்க. பாருங்க அந்த ரஜஸ் தமஸ் எப்படிலாம் ஆக்ட் பண்ணுது. ஒருத்தர் ஈகோவை டச் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். மக்கள் அந்த பொய்யங்காரத்தை விடவே முடியாது. இந்த காரில் போயிட்டு இருப்பாங்க, சடனாக நீங்கள் ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணிட்டுன்னு வச்சுக்கங்களேன், அவன் திரும்பி உங்களை ஓவர்டேக் பண்ணுவான். இவன் எப்படி என்ன கிராஸ் பண்ணி போகிறான், அந்த ஃபால்ஸ் ஈகோ. இவன் என்ன கிராஸ் பண்ணி போயிட்டான், நான் இவனை விட மாட்டேன், நான் இவனுக்கு முன்னாடி போயிடுவேன். அப்படி இந்த ஃபால்ஸ் ஈகோ ஸ்ட்ராங்காக இருக்கு. ஆனால் ஒரு கிருஷ்ண பக்தருக்கு அது தேவையில்லை, ஃபால்ஸ் ஈகோவோ தேவையில்லை. என்ன நடந்தது அன்னைக்கு, நம்ம பிருத்துமாரோட ஸ்டோரி இதுக்கு முன்னாடி 4ஆம் ஸ்கந்தத்தில் படிச்சுட்டோம். பிருத்துமாரோட கதை, பிருத்துவோட சரித்திரம். பிருத்து மகாராஜ் என்ன பண்ணாரு, அவர் ராஜாவா இருந்தனால அவர் அஸ்வமேத யாகம் பண்றாரு.
100 அஸ்வமேத யாகம் பண்ண இந்திரனுடைய பதவி அடையலாம். பட் பிருத்து மகாராஜ் அதுக்காக பண்ணல. பிருத்து மகாராஜ் எதுக்காக பண்ணாருன்னா பகவானை திருப்தி பண்றதுக்காக பண்ணார். ஆனா இந்திரனுக்கு பயம் வந்துருச்சு. எங்காவது 100 அஸ்வமேத யாகம் பண்ணி பிருத்து மகாராஜ் தன்னுடைய இடத்துக்கு வந்துருவாரோ, தன்னுடைய இந்திர பதவிக்கு வந்துருவாரோ. ஸோ பிருத்து மகாராஜா 99 யாகம் பண்ணிட்டார். 100வது யாகம் பண்ணும்போது இந்திரன் ஒரு கபடதாரி, ஒரு சன்னியாசி ரூபத்தில் போய் இந்த குதிரையை கடத்திட்டு போயிடுவார். உடனே என்ன பண்றாரு, பிருத்துவோடைய பையன் கையில வாள் எடுத்துட்டு உடைவாள் எடுத்து துரத்துறாரு இந்திரனை. ஒரு தூரத்துக்கு போய் இந்திரன் மறைஞ்சிருவார். சரி, வேறொரு குதிரையை எடுத்துட்டு திரும்பி யாகம் பண்ணா திரும்பி இந்திரன் இன்னொரு சன்னியாசி ரூபத்துல திரும்பி அந்த குதிரையை கடத்திட்டு போயிடுவார். இன்னும் 3-4 தடவை நடக்கும். பிருத்து மகாராஜுக்கு கோபம் வந்துடும். என்னுடைய சேவையை தொந்தரவு பண்ணிட்டே இருக்காரு. நான் இந்த யஜ்ஞம் கிருஷ்ணருக்காக பண்றேன். பிருத்து மகாராஜாவுக்கு அவர் இந்திரலோகத்தை ஆளணும்னோ இந்திரனுடைய பதவிக்கோ பண்ணல. அது இந்திரன் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்திரனுக்கு பயம் தன்னுடைய பதவி போயிருமோ அப்படின்னு. பிருத்து மகாராஜா பகவானை திருப்தி பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்திரன் தொடர்ந்து அவருக்கு குற்றம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காரு. பிருத்து மகாராஜ் கோபம் வந்துருச்சு. நீ இந்திரனை சும்மா விடக்கூடாதுன்னு அவரே இந்திரனை பனிஷ் பண்றதுக்காக போறாரு. அப்போ பிரம்மா வர்றார். பிரம்மா சொல்றாரு, பிருத்து இதை ஸ்டாப் பண்ணுங்க. நீ நீ 99 யாகம் பண்ணிட்ட. உன்னுடைய யாகத்துல பகவான் திருப்தி அடைச்சிட்டார். நீ செஞ்ச யாகத்துல பகவான் திருப்தி அடைச்சிட்டாரு. இந்த 99 வெறும் நம்பர் தான். நீ 100 யாகம் பண்ணி தான் பகவானை திருப்தி படுத்தணும்னு இல்லை. அதனால நீ நிறுத்திடுன்னு சொன்ன. ஏன்னா நீ நிறுத்தாம திரும்பி இதை பண்ணணும்னு நினைச்சினா இந்திரன் திரும்ப திரும்ப உனக்கு அபராதம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்ப இந்திரன் மேலும் மேலும் தவறு செய்யறதுக்கு நீயே காரணமா இருக்கணும். அதனால இந்த 100ங்கிறது ஒரு நம்பர் தானே, பரவாயில்ல, 99 போதும். இது நீ ஒரு யாகத்துல நீ செஞ்ச ஒரு யாகத்துல பகவான் திருப்தி அடையலன்னு வச்சுக்கோங்க, நீ 100 யாகம் பண்ணாலும் பகவான் திருப்தி அடைய போறது இல்லையா. நாம செய்யக்கூடிய ஒரு சேவையில, ஒரு சின்ன சேவை, அந்த ஒரு சின்ன சேவையில பகவான் திருப்தி அடையலன்னு சொன்னா எவ்வளவு பெரிய சேவை பண்ணாலும் பகவான் திருப்தி அடைய போறது இல்லை. ஆனா பகவான் ரொம்ப கருணை வாய்ந்தவர். ஒரு பக்தன் ஏதேனும் சிறு சேவை செய்தாலும் அதை பெருசா எடுத்துக்கிறார். ஒரு சிறு சேவை தான், அதை பகவான் பெருசா எடுத்துன்றார். ஒரு அணில் போய் சேவை பண்ணிட்டு அந்த பாலம் கட்டும்போது, ராமர் பாலம் கட்டும்போது அணில் பார்த்துட்டு இருக்கு. இந்த எல்லா வானர்களும் ஹனுமான் மாதிரி உள்ளவங்களும் பெரிய பெரிய மலை எடுத்து கொண்டு போய் போடுறாங்க, பெரிய பெரிய பாறையை கொண்டு போய் போடுறாங்க. நான் ஏதாவது சேவை பண்ணுமே சொல்லி அணில் என்ன பண்ணிச்சு, கடல்ல போய் குதிச்சு உடம்பெல்லாம் ஈரம் பண்ணிட்டு கடல் மண்ணில் போய் உருண்டு பிறண்டு அந்த மண்ணில் எடுத்து போய் இந்த இது மேல பாலத்து மேல போட்டுச்சான். அந்த கேப் எல்லாம் ஃபில்லப் பண்ணு, அந்த கேப் எல்லாம் ஃபில்லப் பண்ணு. இதை ஹனுமான் போகும்போது இந்த அணில் குறுக்க நெருக்க போகுது. ஹனுமான் என்ன பண்ணார், வாழை பிடிச்சி தூக்கி போட்டார் அணில் அந்த பக்கம். இது டிஸ்டர்ப் பண்ணுது. அணில் கோபம் வந்துருச்சு. நேரா ராமர்கிட்ட போனாங்க. ராமர்கிட்ட போய் அழுது, அணில் அழறாங்க. ராமர் கேட்ட, ஏன் அழற? நான் உங்களுக்கு சேவை பண்ணக்கூடாதா? பண்ணலாமே, யார் வேணா எனக்கு சேவை பண்ணலாமே. இல்லை, ஹனுமான் என்னை சேவை பண்ண விட மாட்டேங்கிறாரு, என்னை தூக்கி வீசிட்டாரு. ஹனுமான் அப்படி பண்ணாரா? சரி, அவரை கூட்டிட்டு வர 2 அடி கொடுக்குறேன்னு. ஹனுமானுக்கு 2 அடி கொடுக்குறேன், இப்படி பண்ணக்கூடாதுன்னு. உடனே அணில் போய் ஹனுமான்கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி நீ என்ன இப்படி பண்ணேன்னு சொன்னா என்னுடைய சேவை நீ தொந்தரவு பண்ண ராமர் ஒன்று அடி கொடுப்பாருன்னு சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி சேவை பண்ணும்போது திரும்பி அணிலை தூக்கி வீசிட்டாரு. இந்த அணில் கேட்கிறாரு, உனக்கு என்ன துணிச்சல்? நான் சொல்றேன் ராமர்னு உதைப்பாருன்னு, நீ திரும்பி பண்ற. நீ ராமர்கிட்ட போய் சொல்லு என்ன உதைப்பாரு, நான் ராமர்கிட்ட உதவாங்கிறதுக்கு காத்துட்டு இருக்கேன். ராமர் கையால உதவாங்கிறதுக்கு காத்துட்டு இருக்க. அந்த மாதிரி யாராவது ஒரு சிறு சேவை செய்தா கூட பகவான் அதை பெருசா எடுத்துக்கிறார். அதனால இந்த சேவையினுடைய எண்ணிக்கையில ஒரு கவுண்ட் தான், ஒரு நம்பர் தான், அவ்வளவுதான். அப்ப பிரம்மா சொன்னாரு, நீ எதுக்கு 99ஓட போதும், இப்ப நீ நிப்பாட்டினா இந்திரனுக்கு பயம் போயிடும், பேசாம போயிடுவான். இல்லாட்டி திரும்ப திரும்ப ஏதாவது என்ன பண்ணுவான்னா இந்திரனுடைய செயலெல்லாம் மற்றவங்களுக்கு சாதகமாயிரும். இப்ப பாருங்க, நிறைய போலி சாமியார்கள் இருக்காங்க. இது யார் தொடங்கி வச்சது? இந்திரன் தான் தொடங்கி வச்சாரு. சாமியார் ஏமாத்தலாம், புலன்பு அனுபவிக்கலாம், இதெல்லாம் இந்திரன் தொடங்கி வச்சது. கௌதம ரிஷியோட ரூபத்திலேயே போய் அகல்யை ஏமாத்திடுவார். கௌதம ரிஷியோட ரூபத்துல போய் அகல்யோட சேர்ந்துடுவார். அப்புறம் இங்க ஒரு சாதுவோடைய ரூபத்தை எடுத்துட்டு குதிரையை கடத்தின்னு போறார். இப்படி நீ இந்த திரும்ப திரும்ப யாகம் பண்ணா இந்திரன் இந்த வர்ணாசிரம தர்மத்துக்கு எதிரான சில பாவகாரியங்களை செய்யறதுக்கு காரணம் அமைஞ்சிருவார். அதெல்லாம் நீ ஸ்டாப் பண்ணு. என் பிருது மகாராஜா என்ன பண்ணாரு, நிப்பாட்டிட்டார். பிரம்மா சொன்ன உடனே சரி 99 யாகம் போதும். அப்போ பகவான் ஆசீர்வதிக்கிறார். பகவான் நேரில் பிருது மகாராஜ் ஆசீர்வதிக்கிறார். இப்போ இந்திரனுக்கு ரொம்ப ஷேம் ஆயிடுச்சு.
சே இப்படி பண்ணிட்டேன் நான். பிருத்து மகாராஜா வந்து என்னோட இடத்துக்கு வர்றதுக்காக பண்ணலை, அவர் பகவானை சேவைக்காக பண்ணார். அப்புறம் இந்திரன் வந்து மன்னிப்பு கேட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அதனால ஒருத்தர் விட்டு கொடுத்து போன என்ன தப்பு இல்லை? இப்போ பாருங்க, பிருத்து மகாராஜா பிடிவாதமா இல்லை இல்லை நான் 100 யாகம் பண்ணிதான் ஆவேன், பிரம்மா இல்லை யார் வந்து சொன்னாலும் சரி, பிரம்மா இல்லை பிரம்மாவுக்கு அப்பா பகவானே வந்து சொன்னாலும் சரி நான் 100 யாகம் பண்ணிதான் ஆவேன் அப்படின்னு பிடிவாதமா இருக்குல்ல. பிரம்மா வந்து சொன்னோன்னே சரி பிரம்மதேவா நான் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இல்லையா? இப்போ வந்து யாரோ ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோன்னு வச்சு, இப்போ ஆன்மீக குரு சொல்லுவார், 2 பக்தர் சண்டை போட்டுருக்கேன், ஆன்மீக குரு சொல்ற நீ வந்து பேசாம இருன்னா கேட்டுக்கணும், முதல்ல அவனை பேசாம இருக்க சொல்லுங்க நான் பேசாம இருப்பேன் அப்படின்னு குருவுக்கே நம்ம ஆர்டர் பாருங்க இல்லையா? ஸோ பாருங்க, பிருத்து மகாராஜாவுடைய குணம் என்னன்னா, அவர் பிரம்மா வந்து சொன்ன உடனே எடுத்துக்கிட்டார், சரி ரைட் ஓகே நான் இன்னும் பண்ணலை நான் நிப்பாட்டிடுறேன். பிருத்து மகாராஜ் மேலே எந்த தப்பும் இல்லை. இப்போ இந்திரனுக்கு என்ன ஆயிடுச்சு, அவருக்கு அசிங்கமாக போயிடுச்சு. அப்புறம் தன்னை தவற உணர்ந்துட்டு பிருத்து மகாராஜுடைய நண்பராயிட்டார். அது மாதிரி இந்த பொய் அகங்காரம் இருக்கு இல்லையா, இந்த பொய் அகங்காரம் வந்து நம்மளை வந்து முன்னேறவே விடாது. ஸோ இங்கே வந்து ரிஷபதேவர் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருக்கார், முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்கார். இந்த ஜட உலகத்தில் உடல் சார்ந்த எந்த விஷயங்களும் அவரை பாதிக்கலை. உடல் சார்ந்த விஷயங்கள் அவரை ஏளனம் பண்ணுறாங்க, என்ன பண்ணாலும் சரி. அதுக்கப்புறம் இந்த அடுத்து என்ன சொல்லியிருக்கு இந்த ஸ்லோகத்தில், இப்போ ரிஷபதேவர் வந்து எப்படி நான் போனார் அந்த வாழ்க்கையை, இல்லற வாழ்க்கையை விட்டு அவர் போகும்போது இதெல்லாம் கடந்து போயிருக்கார். இன்னைக்கு முட்டாள்கள் நினைச்சிட்டு இருக்காங்க இப்போதான் நகரங்கள்லாம் உருவாயிருக்கு, முன்ன ஆதி காலத்தில் ஒன்றும் கிடையாது, வெறும் கல்லும் மண்ணு தான் இருந்தது, மனுஷெல்லாம் குரங்கா இருந்தான், அவனுக்கு அறிவே கிடையாது. இதெல்லாம் முட்டாள்தனமான பாடம். பாருங்க, ரிஷபதேவர் நடந்து போகும்போது எங்கெல்லாம் போயிருக்காரு, பெரிய பெரிய நகரங்கள், கிராமங்கள், அப்புறம் வந்து பூங்காக்கள், மிலிட்டரி ஆர்மி, மிலிட்டரி கேம்ப்பு, அப்போ இராணுவம் எல்லாம் இருந்திருக்கு. திடீர்னு புதுசாலாம் உருவாகல. இந்த நாகரிகம் சிவிலைசேஷன்ங்கிறது இன்னைக்கு வந்தது இல்லை, இது முதல்ல இருந்தே இருக்கு. பெரிய பெரிய நகரங்கள் இருக்கு, கிராமங்கள் இருக்கு, அயோத்தியா, துவாரகா, மிதிலா, எல்லா நகரங்களும் இருக்கு, கிராமங்கள் இருக்கு. முனிவர்கள், ரிஷிகள், சாதுக்கள், பக்தர்கள், அப்புறம் மனிதர்கள், சத்திரியர்கள், பிராமணர்கள் எல்லாரும் இருந்திருக்காங்க. திடீர்னு வந்து விஞ்ஞானி சொல்றாரு குரங்குல இருந்து மனுஷன் வந்தானே. அப்ப பிரபுபா கேட்டாரு அவங்க அப்பா வேணா குரங்கா இருந்திருப்பாருன்னு. பிரபுபாட்ட கேட்டேன், இங்க டார்வின் சொல்றாரு குரங்குல இருந்து மனிதன் வந்தான்னு, அவங்க அப்பா வேணா குரங்கா இருந்திருப்பாருன்னு இல்லையா? அப்ப ஏன் குரங்குல இருந்து இப்ப மனுஷன் வரல? சும்மா வந்து மக்களை ஏமாத்துறதுக்கே ஏதாவது சொல்லி விட்டுறது, சும்மா ஏதாவது குழப்பி மனக்குழப்பம் பண்ணிட்டு மென்டல் ஸ்பெக்குலேஷன் பண்ணிட்டு அதை வந்து மக்கள் மத்தியில் சொல்லி மக்களையும் முட்டாளாச்சு. பாருங்க எவ்வளோ சொல்லியிருக்கு. ரிஷபதேவர் வந்து நிறைய நகரங்களையும் கிராமங்களையும் எல்லாம் கடந்து போயிருக்காரு. பசுமாடுடைய ஸ்தலங்கள், அந்த பசுமாடு பார்த்துக்கூடிய அந்த கௌஹர்ட் மேன்ஸ், அவங்க பெரிய பெரிய ஹோட்டல்கள், விடுதிகள்லாம் இருந்திருக்கு, சத்திரங்கள், விடுதிகள்லாம் இருந்திருக்கு, மலைகள் எல்லாம் இருக்கு, நகரங்கள்லாம் இருந்திருக்கு. wherever he traveled, all bad elements surrounded him, just as fields surrounded by a body of an elephant, flies surrounded by body of an elephant coming from a forest. எப்படி ஒரு யானையை சுற்றி நிறைய ஈக்கள்லாம் முக்கியமோ, அந்த மாதிரி எந்த கெட்ட விஷயங்கள்லாம் என்னென்னமோ வந்து ரிஷபதேவர் பின்னாடி வந்தாலும் அதை அவர் பாதிக்கவே இல்லை. He was always being threatened, beaten, urine upon, spat upon. எப்பவும் பாருங்க, அவர் போகும்போது அவர் வந்து ஏளனமா பேசியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, உதச்சி எல்லாம் பண்ணியிருக்காங்க. நம்மளை ஒரு முறைச்சிட்டாலும் என்ன இப்படி பார்க்குற நீ இல்லையா? ஒருத்தர் ஒரு இப்படி முறைச்சிடணும், ஏய் அவன் என்ன முறைக்கிறான், கூப்பிடுவன எப்படா நீ என்ன முறைக்கலான்னு சண்டைக்கு போயிடும். இங்க அடிக்கவே செஞ்சிருக்காங்க, உதைக்க செஞ்சிருக்காங்க, எச்சு துப்பியிருக்காங்க. நம்ம பேசும்போது எச்ச மேலே பட்டதே, என்ன நீ பேசும்போது என் மேலே எச்ச தெளிக்குது, சே தள்ளி போடணும் இல்லையா? ரிஷபதேவர் மேலே காரி துப்பியிருக்காங்க, ஸ்டூல் யூரின்லாம் போயிருக்காங்க. யோசிச்சு பாருங்க அவருடைய பொசிஷன் என்னன்னு. அதான் இந்த மாதிரி தூய ஆன்மாக்குடைய நிலைமையை வந்து நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அப்புறம் கல்லு தூக்கி அடிச்சிருக்காங்க அவர் மேல. நம்ம கல் அடிச்சோம் மண்டையை உடச்சிருவோம் நம்ம இல்லையா? சும்மா விட்டுருவோமா என்ன? ஆமா.
அப்புறம் தஸ் பீப்புள் கால்ட் ஹிம் மெனி பேட் நேம்ஸ், கெட்ட வார்த்தையில் திட்டிருக்காங்க அவரை, கெட்ட வார்த்தையில் அப்படி திட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அவர் வந்து பொருள்படுத்தவே இல்லை. He understood that the body is simply meant for such an end. இந்த உடம்பெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும், இதெல்லாம் தற்காலிகம் தான், என்னை திட்டுறது, உதைக்கிறது, அடிக்கிறது எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் பிரகலாதட்டு இருந்தது. அது குழந்தை, 5-6 வயசு தான் குழந்தை. ஆனால் நாலேஜ் பார்த்தீங்கன்னா ஹைலி செல்ஃப் ரியலைஸ்டு சோல். உடம்பு தான் குழந்தையோட உடம்பு, நாலேஜ் பார்த்தீங்க ஹோல் பாகவதம் மண்டையில் இருக்கு. எப்படி குழந்தை 5 வயசு குழந்தை கருவுல இருந்து பாகவதம் கேட்டு கேட்டு வெளியில வந்தா தோற்றத்துல குழந்தை, நாலேஜ் வந்து சச்ச நாலேஜ். அந்த நாலேஜ் அறிவுல மட்டும் இல்ல, பிராக்டிக்கலா நடக்குதுங்க. எர்ணிகசிபு என்ன டார்ச்சர் பண்ணாலும் ரியாக்ட் பண்ணவே இல்லை. அப்ப கூட எர்ணிகசிபுக்காக பிரார்த்தனை செய்யறாரு. அப்பாவே எதிரி ஆயிட்டாரு குழந்தைக்கு. ஆனா அவரை வெறுக்கவே இல்லை. பிரகலாத் மகாராஜா அவங்க அப்பா வெறுக்கவே இல்லை. மாறாக என்ன செய்யறாரு, அவரை எப்படியாவது பக்தனாக்கணும்னு பாக்குறாரு. நாமளா இருந்தோம் இவன்லாம் வேண்டான்னு வீட்டை விட்டே ஓடி வந்துடும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு அசுரங்கிட்ட எவன் குடும்பம் நடத்துறதுன்னு ஓடி போயிடும். ஆனா பிரகலாத் பொறுத்துக்கிறார், அப்பாவை வெறுக்கல. அதான் பாருங்க, அவருக்கு துவேஷமே இல்லை பாருங்க, துவேஷம் வரல. இப்ப நம்ம என்ன பண்றோம், அப்பாவை பிடிக்கலன்னா வீட்டை விட்டு வெளியில போயிடுறோம், மனைவி பிடிக்கலன்னா விவாகரத்து பண்ணிடுறோம், அம்மாவை பிடிக்கலாம் வேண்டான்னு வெளியே போயிடுறோம். ஆனா இவங்க யாருமே அப்படி பண்ணல. கைகையினால்தான் ராமர் காட்டுக்கு போனாரு. மந்திரையோடைய தலைமுடியை பிடிச்சி சத்ருகன் இழுத்துன்னு வர்றாரு பரதன்கிட்ட. இப்ப சொல்லி ஒரு தலையை வெட்டிடுறா சத்ருகனா. பரதன் சொன்னாரு இது ஒரு நாள் ராமர் விரும்ப மாட்டாருன்னு. ராமர் ஒரு நாள் ஒரு பெண்ணை கொல்றதோ தண்டிக்கிறதோ விரும்ப மாட்டாரு, அவளை விட்டுடுனார். இந்த கைகையும் தான் காரணம்னாரு. அவளையும் நான் ஒன்றும் சொல்ல போறதில்லை. ஆனா இவங்க திட்டத்துக்கு நான் உடன்பட போறதே இல்லை. பரதனுக்கு என்னன்னா அம்மா மேல வெறுப்பு வரல. ஓ இவ என்ன வந்து இப்படி பண்ணிட்டாளே, அவ மேல வெறுப்பு வரல. மாறாக அவர் திட்டத்துக்கு நான் உடன்பட போறதில்லை. எந்த சூழ்நிலையும் ராமருடைய சேவைக்கு எனக்கு தடங்களா இருக்க போறது. அதான் அகைதுகி அப்பிரதிகதா. இந்த தூய பக்திங்கிறது என்னதுன்னா, கைகையுடைய தொந்தரவு வந்து பரதனை பாதிக்கல, பரதனுடைய மனசை மாற்ற முடியல. ஏன்னா அவர் பக்தி தொண்டில் உறுதியா இருக்காரு. பக்தி தொண்டில் உறுதியா இருக்கிறதுனால எந்த தடங்களும் வந்து பரதனை ஸ்டாப் பண்ண முடியல. எதையுமே கைகையினால பரதன் நிறுத்த முடியல. பிரகலாதனால அவங்க இரண்யகசிபுனால பிரகலாதனுடைய பக்தி நிறுத்த முடியல. அப்போ நம்முடைய பக்திக்கு யாரும் தடையா இருக்க முடியாது. என்னுடைய பக்திக்கு நான் தான் தடையா இருக்க முடியும் இல்லையா? என்னுடைய பக்தியும் சேவையும் யாரும் தடுக்க முடியாது. நான் இடம் கொடுத்தால் அல்லது என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு யாரும் தடையா இருக்க முடியாது. அன்லஸ் நான் தடையா இருந்தால் மட்டும்தான், என்னால மட்டும்தான் என் முன்னேற்றத்துக்கு தடைபடுமே தவிர வேற யாராலும் எனக்கும் கிருஷ்ணருக்குள்ள பக்தியை தடுத்து நிறுத்த முடியாது. ரைட்? ஸோ அதனால இங்க பாருங்க, பிரகலாதர் ஆகட்டும், பரதர் ஆகட்டும், இவங்கெல்லாம் எவ்வளவு டாலரேட் பண்ணிக்கிட்டாரு. அம்மாவே எதிரி ஆயிட்டாரு பரதனுக்கு, அப்பாவே எதிரி ஆயிட்டார் பிரகலாதனுக்கு. ஆனா பொறுத்துக்கிட்டாங்க. அவங்கள வெறுக்கல, அவங்கள அவமானப்படுத்தல. எந்த இடத்துலையுமே பிரகலாதர் இரண்யகசிபு அவமானப்படுத்தினதே இல்லை. அவங்க குரு கூட அவமானப்படுத்தினது இல்லை. இது நீ பௌதிக குரு தான், சண்டாமர்கா, அவங்கள இன்சல்ட் பண்ணதில்லை. பிரகலாத் தெரியும் இவங்களுக்கெல்லாம் பகவான் மேல அன்பு இல்லை. அப்ப ஏன் நான் இவங்ககிட்ட போய் ஆர்கியூ பண்ணணும், சண்டை போடணும்? ஏன் என்னுடைய நிலையை நான் நியாயப்படுத்தணும்? நான் பாட்டுக்கு பகவானுடைய ஸ்மரணத்தில் இருக்கேன், சொல்லி கொடுக்குறேன், வேணா எடுத்துக்கிட்டோம், இல்லாட்டி போட்டோம். ஏன்னா யாருடைய சோதரத்திலையும் கிருஷ்ணர் தலையிடுறது இல்லை. இரண்யகசிபுனாலே பொய் அகங்காரம். அந்த பொய் அகங்காரம் தடுக்குது கிருஷ்ணாட்ட சரணடையணும். பிரகலாத் சொல்றாரு, நீங்க நாமத்தை சொல்லுங்க. பிரகலாத் சொல்றாரு, ஓ அசுரில் சிறந்தவரே. அப்பாவை பார்த்துட்டு சொல்றாரு, நீங்க அசுரிலேயே ரொம்ப சிறந்தவர். தசாது மன்னிய அசுர வரிய தேகினா சதா சமுத்தி நதியா சத்ரஹா ஹித்வாத பாதம் கிரகமந்த கூபம் வனம் கதோயத் ஹரிமாஸ்ரேன். நீங்க இல்லற வாழ்க்கையில் இருக்கீங்க, அது இருண்ட கிணறு, நீங்க காட்டுக்கு போங்க, ஹரியோட நாமத்தை சொல்லுங்க, உபதேசிக்கிறார். ஆனா முட்டாள் இரண்யகசிபு பொய்யாங்காரம், அவன் ஏத்துக்கல. ரைட்? ஸோ இங்க பிரகலாத் மகாராஜாவுக்கு பயம் இல்லை, அவருக்கு அகங்காரம் இல்லை. பிகாஸ் இஸ் செல்ஃப் ரியலைஸ்ட் சோல், தன்னை உணர்ந்த ஆத்மா.
அப்புறம் he was situated on the spiritual platform and being in spiritual glory, he did not care for all these material insults. In other words, he completely understood that matter and spirit are separate. இந்த உடம்பு வேற ஆன்மா வேறங்கிறது உறுதியா இருக்கு. அதனால எந்த அவமானமும் அவர் பாதிக்கல. And he had no bodily conception. Thus, without being angry at anyone, he walked through the whole world alone. பாருங்க, நீங்க குரு மகாராஜ் எடுத்துக்கீங்க. நீங்க குரு மகாராஜா வந்து அவருக்கு நிறைய சேலஞ்ச். அவர் இன்னைக்கு ப்ரூவ் பண்றாரு, இந்த உடம்புள்ள ஆத்மா, நான் இந்த உடல் அல்ல ஆத்மா. ஆக்சுவலி ஆன்மீகருடைய சரீரம் ஆன்மீகமானது. நம்ம கண்ணுக்கு பார்க்கும்போது அது ஜடம் மாதிரி தெரியுது. ஏன்னா நான் இன்னும் குருவை புரிஞ்சுக்கல, நான் இன்னும் பக்குவம் ஆகலை. ஸோ நான் என்ன நினைக்கிறேன், குரு நம்மள மாதிரி தான் இருக்காரு நினச்சி அது முட்டாள்தனம். குருசு நரமதி அச்சய ஷீலா விஷ்ணு குருசு நரமதி வைஷ்ணவேரே ஜாதி புத்தி. ஒரு வைஷ்ணவரை பார்த்து ஒரு இந்த குடும்பத்தில் பிறந்திருக்காரு, இந்த கம்யூனிட்டி சார்ந்தவர். குரு வந்து ஒரு சாதாரண மனிதன், இந்த கோயிலில் இருக்கிறது ஒரு சிலைன்னு நினைச்சுன்னு சொன்னா நான் நரகத்துக்கு தான் போவேன். ஆனா சாஸ்திரம் சொல்லுது குரு வந்து ஆன்மீக குரு, ஒரு ஆன்மீகமானவர், ஒரு சரீரம் ஆன்மீகமானது. ஆனா பகவான் என்ன லீலை பண்றாரு, அதுக்கு தூய ஆத்மாவை இந்த பூமியில கூட்டிட்டு வந்து கண்ணு முன்னாடி காமிக்கிறாரு. இவருக்கு இந்த உடம்புக்கு தான், இந்த உடம்பு இல்ல ஆத்மா, இந்த உடலால வரக்கூடிய துன்பங்கள் என்ன பாதிக்காது இல்லையா. குரு மகாராஜோடைய உடல்ல வந்து நிறைய சவால்கள் இருக்கு. ஆனா அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. எதுவும் அவர் ஸ்டாப் பண்ணல, எதுவுமே அவர் ஸ்டாப் பண்ணல. அவர் இன்னைக்கு பிரச்சார பணிகளை அதிகப்படுத்தி இருக்காரு. ஸோ இதுதான் தன்னை உணர்ந்த ஆத்மாங்க. அப்போ நான் வந்து ரிஷபதேவர் பார்த்ததில்லை, பிரகலாதரை பார்த்ததில்லை, பரிஷித் மகாராஜை பார்த்ததில்லை, பரதனை பார்த்ததில்லை, பிரபுபாதரையும் நம்ம பார்த்ததில்லை. பிரபுபாதர் வந்து ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க பார்த்துருக்கலாம். பிரபுபாதர் எவ்வளோ தன்னை உணர்ந்த ஆத்மாங்க. நம்ம பார்க்குறோம், வீடியோவில் பார்க்குறோம், கேட்குறோம். பிரபுபாதை வந்து எப்படியெல்லாம் வந்து இந்த உடலால் வரக்கூடிய துன்பங்களை அவர் பாதிக்கலை, அவருக்கு எந்த உதவியும் கிடையாது. ஆனால் பிரபுபாதா வந்து தன் குருவை மேலே உள்ள விசுவாசத்தினாலும் கிருஷ்ணர் மேலே உள்ள பக்தினாலும் சைதன்ய போதனைகள் உலகெல்லாம் கொண்டு போய் சேர்த்தார். இப்போ பாருங்க, கண்ணு முன்னாடி இருக்காங்க குருமார்கள்லாம். குரு மகாராஜ் கண்ணு முன்னாடி இருக்கார். அவருக்கு வந்து அகங்காரம் கிடையாது, ரொம்ப எளிமை, பணிவு. எப்படியெல்லாம் வந்து சீடர்களை வந்து பயிற்சி பண்ணுறது, எப்படி அவங்கள கவனிச்சுக்கிறது, எப்படி இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது, பிரபுபாதர் கொடுத்த சேவைகளை எப்படி பூர்த்தி செய்கிறது, இதெல்லாம் இன்னைக்கும் அவர் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. இதுதான் வந்து செல்ஃப் ரியலைஸ்டு சோல். அவர் வந்து நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மான்னு நம்ம படிக்கிறோம் கேட்குறோம் இல்லையா, அது கண்ணு முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்காரு. ஓ இப்படி தான் இருக்கணும். நமக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம பக்தியை விட்டுருவோம், இல்லை கொஞ்சம் தோர்ந்து போயிடுவோம், கொஞ்சம் சோர்ந்து போயிடுவோம். அட்லீஸ்ட் ஒரு கேப்பாக அதை எடுத்துக்குவோம். சரி, இந்த உடம்பு சரியாகிற வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுதான் நம்முடைய ஸ்டாண்டர்ட், நம்முடைய நிலை அதுதான். பட் எதுவுமே குரு மகாராஜை பாதிக்கல. அவர் அந்த மனதில் இருக்கிற அந்த கிருஷ்ண உணர்வு இருக்கு இல்லையா, சைதன்ய மகாபிரபு தன் இதயத்தில் தாங்கிட்டு அவர் எங்கே போனாலும் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருக்கு. அது ஐசியூவில் இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் சரி, அது பாம்பேல இருந்தாலும் சரி, மலேசியாவில் இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர் கிருஷ்ண பக்தி பேசிட்டே இருக்கார், சேவை பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ இதுதான் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குற உதாரணம். நம்ம குரு மகாராஜ் பார்க்கும்போது நமக்கு உற்சாகம் கிடைக்கும், அவரை பார்த்தாலே உற்சாகம் வரும். அவருக்கு சேவை பண்ணும்போது நம்ம தூய்மை அடையும், அவர் தரிசனம் பண்ணும்போது இதே தூய்மை அடையும். அந்த மாதிரி இந்த தன்னை உணர்ந்த ஆத்மாக்களை காண்பது ரொம்ப அரிது இந்த காலத்தில். அதனால அவங்களுக்கெல்லாம் சேவை பண்ணி அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணும்போது ஸ்லோலி நம்மளும் பியூரிஃபை ஆகும். அப்படி நம்ம பியூரிஃபை ஆகி வரும்போது தான் குருவோடைய கட்டளை நாம் சிறமேற்கொண்டு செய்யும் போதும், நம்ம படித்த விஷயங்களை நடைமுறையில் பயிற்சி பண்ணும்போதும், ஆன்மீக குருட்டு கற்றுட்டு அவர் மாதிரியே நாமளும் கொஞ்சம் கொஞ்சமாக பக்தியில் பக்குவாகணும் அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணும்போதும் ஸ்லோலி இந்த ரஜஸ்தம்ஸ்லேருந்து வெளியில் வரும். அப்போ விஷயங்களை சரியாக பார்ப்போம். சாத்விகமான குணத்தில் வரும்போது, நம்ம ஒரு மெச்சூரான ஸ்டேஜ் வரும்போது, அந்த ரியலைசேஷன் வரும்போது அப்படிதான் இருக்கும். ஓ இது வந்து இந்த இடத்துல அமைதியாக இருக்கணும், இங்கே கோவப்படக்கூடாது, நிதானமாக இருக்கணும், யாராவது சொன்னால் நம்ம கோவப்படக்கூடாது, ஆர்கியூ பண்ணக்கூடாது, சண்டைக்கு போகக்கூடாது, நானே இந்த உடம்புல ஆத்மா அப்படிங்கிற ரியலைசேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொண்டு வரும். படிக்கிற விஷயங்களை நம்ம நடைமுறையில் அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து
அதுதான் அதுதான் நம்ம தூய பக்திங்கிற தளத்துக்கு நம்மளை உயர்த்தி வரும். அந்த 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 ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் இல்லாமல் ரியலைசேஷன் வராது. ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் வரும்போது சேலஞ்சஸ் வரும், அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரணும். அப்போ நிறைய ரியலைசேஷன் கிடைக்கும். பாகவதம் ஃபுல்லாக ரியலைசேஷன் தான். பிரகலாதோட ரியலைசேஷன், பாண்டவருடைய ரியலைசேஷன், குந்தியோட ரியலைசேஷன், பீஷ்மாவோட ரியலைசேஷன், எவ்ரிதிங் இஸ் ரியலைசேஷன். அவங்களுடைய அந்த பக்தியில் அவங்க அனுபவத்தை சொல்கிறாங்க. அவங்களுடைய பக்தியினுடைய பக்குவம் வெளிப்படுது. அதே மாதிரி குருமார்களை பார்க்கும்போது எவ்வளோ ரியலைசேஷன், அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கடந்து வந்திருக்காங்க. பிரபுபாரை பார்க்கும்போது அவருக்கு எவ்வளோ ரியலைசேஷன், எவ்வளோ கடந்து வந்திருக்காரு. பிரபுபாதை எழுதுறது எல்லாமே சும்மா ஏதோ எழுதிடல, அவரோட ரியலைசேஷன் எழுதுறாரு. கிருஷ்ண உணர்வை அவர் அனுபவிச்சு எழுதுறாரு. குரு கிருஷ்ண உணர்வை அனுபவிச்சு நடைமுறையில் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால இதெல்லாம் நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். கிருஷ்ண கான்சியஸில் இதெல்லாம் பண்ணும்போது, இவங்களெல்லாம் பார்க்கும்போது, அவங்களுடைய வழியை பின்பற்றும் போது ஸ்லோலி நமக்கு ரியலைசேஷன் நிறைய வர ஆரம்பிக்கும். ஹரே கிருஷ்ணா. வீரேந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய். எஸ்.